श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यन्तरवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः மகாபாரதம். அதுல பீஷ்ம பர்வா, அதுல ஸ்ரீமத் பகவத்கீதை ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாயம். 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம். நம்ம அப்படியே நேர காண்ற அளவுக்கு அந்த விஸ்வரூபம் அவ்வளவு அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. எப்படி பகவான் அந்த விஸ்வரூபம் எடுக்கிறான், அதுல எதையெல்லாம் தான் பார்க்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் தன் வாயாலேயே சொல்றான். அந்த விஸ்வரூபனை பார்த்து முதல்ல எனக்கு எதுவுமே தெரியலையேங்கிற மாதிரி அர்ஜுனன் பார்த்தான். அதுக்கு பிறகுதான் பகவான் திவ்யம் ததாமி மே தே சக்ஷுஹு அப்படின்னு திவ்ய திருஷ்டிய கொடுத்தேன் அப்படின்னு கொடுக்கிறார். ஏன்னா இது சாமானிய கண்களால விஸ்வரூபம் பார்த்துட முடியாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா அர்ஜுனனும் அது கேட்டான் இல்லையா, ஒருவேளை எனக்கு பாக்குறதுக்கான யோக்கியத்தை இல்லைன்னா அந்த பாக்குற சக்தியை கொடுத்தாவது எனக்கு காட்டேன் விஸ்வரூபத்தை. அவ்வளவு என்ன ஒரு ஆக்கிரகம் அந்த விஸ்வரூபத்துல அப்படின்னு பார்த்தால், நான் அர்ஜுனனுக்கு அவ்வளவு ஆசை வந்துடுத்து அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா துரியோதனாதிகளுக்கெல்லாம் விஸ்வரூபம் காட்டுறையே, இங்க எனக்கு ஒரு நாள் காட்டக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் தன்னுடைய சகா அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட ஒரு எண்ணம். ஆனா மனசுக்குள்ள இருக்கிறதோ ஆசை, அந்த விஸ்வரூபனை பார்த்துட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு ஆசைதான். அதனால எனக்கு அந்த விஸ்வரூபம் காட்டுன்னு அர்ஜுனன் தான் கேட்டான். கேட்டதுனால பகவான் காட்டின பிறகு மேனி சிலிர்த்து கண்கள்னால ஆனந்த பாஷ்பம் வந்து தொண்டை தழுத்தழுத்து அர்ஜுனன் பிரபத்தி பண்றச்சே இந்த காட்சி 2 பேருக்கு தான். அர்ஜுனன் பிரத்யக்ஷமா பாக்குறான். மேல அங்க திவ்ய திருஷ்டினால சஞ்சயன் பாக்குறான். சஞ்சயன் பார்த்து திருதராஷ்டிரன்ட்ட சொல்றான், விஸ்வரூபம் மகத்தான காட்சின்னு, அவ்வளவு அற்புதமான காட்சி தெரியறது அப்படின்னு சொல்றான் சஞ்சயன். வியாச பகவானுடைய அனுகிரகத்தினால இங்க இவர்கள் பேசுறது கூட சஞ்சயனுக்கு கேட்கறதுனால, ஏன்னா ஒரு இடத்துல வந்தது திருதராஷ்டிரனே கேட்கிறான். கீதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பகவத்கீதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருதராஷ்டிரன் கேட்கிறான், உன்னால பார்க்க மட்டும்தான் முடியுமா குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்கிறதுன்னு, இல்ல அவர்கள் பேசுறது அவர்கள் சம்பாஷணை பண்றதெல்லாம் உனக்கு கேட்குமா அப்படின்னு கேட்கிறான் திருதராஷ்டிரன். எனக்கு கேட்கும்னு சொல்றான் சஞ்சயன். யார் யார் என்னென்ன பேசுறா, என்ன வாக்கியங்கள் பரிமாறிக்கிறா எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னதுனால, சரி கிருஷ்ணனும் அர்ஜுனனும் என்ன பேசிக்கிறா கேட்டு சொல்லுன்னா அத சஞ்சயனும் சொல்லிட்டேதான் வரா. ஆனா இவ்வளவு நேரம் இவ்வளவு அத்தியாயங்கள்ல நடுவுல எங்கேயுமே சஞ்சய வாச்சான்னு வரல. எங்கேயும் ஒரு இடத்துல கூட சஞ்சய வாச்சன்னு சொன்னதாக தெரியல. ஆனால் இப்போ இந்த அத்தியாயத்துலதான் சஞ்சய வாச்ச அப்படின்னு நடுவுல வந்து இந்த அற்புதமான காட்சி காண்கிறேன் அப்படின்னு திருதராஷ்டிரன்ட்ட சஞ்சயனும் அதை சொல்றான். அந்த காட்சியை கண்டு அர்ஜுனன் மேனி சிலிர்த்து அப்படியே தலைமையில சிரசு மேல கை கூப்பிச்சு பகவான பிரபத்தி பண்றான் அப்படின்னு சஞ்சயன் அங்க சொன்னான் இல்லையா. அதுக்கு மேல அர்ஜுனன் பகவான பிரபத்தி பண்றான். நீயே சர்வமும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அர்ஜுனன் ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு, பகவான் ஆணு வாய திறந்து அந்த வாய்க்குள்ளேயே பீஷ்மர், துரோணர், ஜெயத்ரதன், கர்ணன் எல்லாரும் போய் விழர்ந்து அத அப்படியே பற்களால பகவானை கடிச்சு, அந்த விஸ்வரூபனை கடிச்சு அதை நாக்குனால துழாவி அந்த ரத்தத்தை முழுங்கிறத வேற பார்த்தானா அர்ஜுனன். அத பார்த்ததுனால ஒரு பீதி வந்து, ஒரு நடுக்கம் வந்து என்ன சொல்றான்,
நீ யாருன்னு கேட்டுட்டான். ஒரே வார்த்தை, நீ என் கிருஷ்ணன் தானா? எனக்கு கிருஷ்ணன்கிற நாமமே போயிடுத்து இப்ப அவனுக்கு. இந்த விஸ்வரூபனை பார்த்த நடுக்கத்துல அப்படி பயங்கரமாவா இருந்தது விஸ்வரூபம்னா. ஏன்னா அர்ஜுனன் வாக்கியத்தால நமக்கு தெரியறது உக்ர ரூபா அப்படின்னுட்டான். உக்ர ரூபமாக இருந்ததுன்னு. ஏன்னா நரசிம்மருடைய அந்த ஒரு ரூபமே நம்மளால தாங்க முடியலன்னு உட்காந்து இருக்கோம். அப்படி இருக்க, ஆனால் இங்க பகவான் இங்க அந்த நரசிம்மர் விஸ்வரூபத்துல ஒரு கோணத்துல இருக்கு. அப்ப அவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எப்படி இருந்திருக்கும், அர்ஜுனன் எப்படிதான் பார்த்தானோன்னு நம்ம யோசிக்கணும். அந்த விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனன் என்ன சொல்றான், நீ யாரு, நீ எதுக்காக இப்படி கிளம்பி இருக்க அப்படின்னு கேட்டுட்டான். நீ இப்ப யாருன்னு சொல்லு முதல்ல. எனக்கு கிருஷ்ணனே மறந்துடுத்து இப்போ. தான் அர்ஜுனன்கிறது கூட ஞாபகம் இருக்கா என்னங்கிறது தெரியல. ஆக்யாஹி மே கோ பவான் உக்ர ரூபம் நமோஸ்து தே தேவவர பிரசீதா கோ பவான் உக்ர ரூபா. ஏ உக்ர ரூபா கோ பவான், யாரு நீ அப்படின்னு கேட்ட அர்ஜுனன் அதுக்கு பிறகு என்ன கேட்கிறான், பிரஜாநாமி தவ பிரவருத்திம் அப்படின்னு. எதுக்காக நீ இப்ப இப்படி கிளம்பி இருக்காய் அப்படிங்கிறதுனால உடனே கிருஷ்ணன், நான் உன்னுடைய சக்காதாண்டா, என்னடா அர்ஜுனா இப்படி பேசிட்ட, நான் கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லிடல. உடனே அதே கம்பீரத்தோட ஸ்ரீ பகவானு வாச்சான்னு என்ன ஆரம்பிக்கிறது, காலோஸ்மி லோக க்ஷய கிருத்திம் காலன் அப்படின்னுட்டான். இந்த லோகத்தை இப்ப அழிக்க வந்த காலன். ஏன்னா இப்ப குருக்ஷேத்திர பூமியா இருக்கிறதுனால, யுத்த சமயமா இருக்கிறதுனால இப்ப நான் எல்லாத்தையும் அழிக்க வந்த காலன். ஆனாலும் அது அப்படின்னு இது கண்டு என்ன பயம், நீ தானே கேட்ட, இவன் கேட்டுதானே இப்ப கிருஷ்ணன் காண்பிச்சான். அப்படி இருக்கு, என்ன பயம், இப்படி பயந்துட்டானே அப்படின்னு பாக்குறான். இப்படி பார்த்து இந்த லோகத்துக்கு இப்ப நாசம் பண்ண வந்த காலன் அப்படின்னு சொன்ன பகவான் பார்த்த இல்லையா, இப்ப என்னுடைய வாயில எத்தனை பேர்கள் வந்து விழுந்தான்னு பார்த்த இல்லையா. அப்படி பார்த்த அதுல என்ன ஒரு நிகா, ஒன்ன தவிர நீ விழல இல்லையா என் வாயில. நீங்க 5 பேர் வந்து விழுந்தேளா, இல்ல இல்லையா, பாண்டவர்கள் 5 பேர் இல்ல. அது நீனு அர்ஜுனன் அட்ரஸ் பண்றதுனால இங்க துவாம்னு இருக்கு. இதே ஸ்லோகத்துல ரிதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏ ந பவிஷ்யந்தி சர்வே, நீ மட்டும் இல்ல, அர்ஜுனன் மட்டும் நீங்க இல்லாம வியாக்கியானம் இங்க என்ன இருக்கு, பாண்டவர்களை தவிர அப்படின்னு இருக்கு. நீ இல்ல இல்லையா, இந்த எத்தனை பேர்கள் என் வாயில வந்து விழர்ச்சி, அதுல நீ போய் விழுந்தியா, இல்ல இல்ல, அதுல இருந்து உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ. இவர்கள் எல்லாரையும் நான் விழுங்கி காண்பிச்சோம், ஆனா உன்னை மட்டும் பாக்குறதுக்கு விட்டு வச்சிருக்கேன் இல்லையா, அதனாலயும் உன்னை தவிர சர்வே, இந்த லோகத்தையே நான் அழிக்க வந்தாலும் அர்ஜுனா நான் உன்னை விட்டு வைப்பேன். ஏன்னா அதுக்கு காரணம் உண்மையில இருக்கிற பிரியம் தான். நீ உன்னை பாக்குறதுக்காக விட்டு வச்சிருக்கேன். அதனால உத்திஷ்ட பாரதா, எழுந்துரு. இன்னும் என்ன பேச்சு, எழுந்து உன் வேலையை பண்ணு, கடமையை பண்ணு, எழுந்துரு. தஸ்மாத் உத்திஷ்ட யசோலபஸ்ய ஜித்வா சத்ரும் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம். ராஜ்யம் சம்ருத்தம், அகண்டமான ராஜ்யத்தை அடைஞ்சு சௌக்கியமாரு, க்ஷேமமாயிரு, எழுந்துரு. இது என்னதான் நரசிம்ம மூர்த்தி உக்ரமா இருந்தாலும் மனசு பூரா பக்த வாத்சல்யம் இருக்கு இல்லையா. ஏன்னா ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ற வரைக்கும் தான் உக்ரமா இருந்தார். அதுக்கு பிறகு பிரகலாதனை பார்த்ததும் எப்படி பக்த வாத்சல்யத்தோட பேசுவாரோ, அது போல இந்த விஸ்வரூபன் பார்க்க இப்படி உக்ரமா இருந்தாலும் மனசு பூரா பக்த வாத்சல்யம். என்னுடைய பக்தன் அர்ஜுனன் க்ஷேமமா இருக்க மாட்டானா அப்படிங்கிற பக்த வாத்சல்யம் இந்த ஸ்லோகம் பார்த்தா அதுதான் தெரியறது. அதனால எழுந்துருன்னு சொல்ற சேவே சத்ரும் புக்ஷ்வ, சத்ருக்கள் எல்லாம் ஒழி, முதல்ல ஒழிச்சுட்டு ராஜ்யம் சம்ருத்தம், அகண்டமான ராஜ்யத்தை அடைஞ்சு க்ஷேமமாயிரு அர்ஜுனா, எழுந்துரு. எது இவர்கள் எல்லாரையும் நானே கடிச்சு முழுகினதை நீயே பார்த்துட்ட. சம்ஹார கர்த்தா நான் தான் பண்றேன். ஏதோ ஒரு பாம்பை, ஒரு பெரிய பாம்பாட்டி வந்து அழிச்சுட்டு போனாலுமே அதை இப்படி இடையில போறவன் சும்மா அதை ஒரு தட்டு தட்டிட்டு நான் தான் அடிச்சேன்ட்டு போயிடுவான். அது போலதான் இப்ப நீ இவர்களை தட்டிட்டு நீ அடிச்சேன்னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்லை, அல்ல நான் அடிக்கவே மாட்டேன், நான் இப்படியே ஓடுறேன்னு நீ முதல்ல சொல்லிட்டு இருந்தியா, அப்படியே நீ போனாலும் பரவாயில்ல. இங்க அழிவுங்கிறது நிச்சயம், துஷ்டர்கள் ஒழியணுங்கிறது நிச்சயம், அது நடந்தே தீரும். அதனால சவ்யசாட்சி எழுந்துரு, போரும் பேசினது எழுந்துரு. மயை வைத்தே நிஹதாஹா பூர்வமேவ நிமித் மாத்திரம் பவ சவ்யசாட்சி. சவ்யசாட்சின்னா அர்ஜுனா, அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் சவ்யசாட்சி. சவ்யசாட்சி எழுந்துரு.
எழுந்து இனி நீ போய் உன்னுடைய கடமையை பண்ணு, யுத்தம் பண்ணின துரோணர் பீஷ்மர்னு ஒருத்தரையும் பார்க்காத. இந்த விஸ்வரூபன் சொல்றான் இதெல்லாம். விஸ்வரூபன் இவர்கள் பேரெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுட்டுன்னு ஏதோ ஒரு பரிகாசமா சொன்னோம் பூர்வ பிரவச்சனத்துல. விஸ்வரூபனுக்கு தெரியாதா யார் யாரு என்னென்ன நாமத்தோட இருக்கும், எங்கெங்க இருக்கும், என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் அவனுக்கு தெரியாதா? அதனால அவன் சொல்றான், துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரதம் ச கர்ணம் ததான் யானபி யோத வீரான். இந்த துரோணன், பீஷ்மன், ஜெயத்ரதன், கர்ணன் யாரையும் விட்டு வைக்காதடா. குல துரோகிகள் இவர்கள் எல்லாரையும் அழிச்சு கட்டு, எல்லாரையும் ஒழிச்சு கட்டிட்டு சனாதனமான தர்மத்தை நிலைநாட்டு, அகண்டமான ராஜ்யத்தை அட, க்ஷேமமா இரு. அதுக்கு ஒன்ன ஒரு వ్యక్తిயாக பயன்படுத்திட்டு இதெல்லாம் நானே செய்யறேன் அப்படிங்கிறத காட்டினதாக்கும் இந்த விஸ்வரூபம். அப்படி அந்த விஸ்வரூபம் பகவான் காண்பிச்சு இவர்கள் எல்லாரையும் வதம் பண்ணு, போரும் உத்திஷ்ட பாரதா அப்படின்னு சொன்னதும் இது அடுத்தது சஞ்சய வாச்ச. இது வரைக்கும் பார்த்தோம் 34வது ஸ்லோகம். அடுத்தது 35வது ஸ்லோகம் சஞ்சய வாச்ச அப்படின்னு பகவான் பேசினதெல்லாம், விஸ்வரூபன் பேசினதெல்லாம் திருதராஷ்டிரன்ட்ட சஞ்சயன் சொல்றான். ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர் வேபமானஹ கிரீட்டி. கிரீட்டினா அர்ஜுனன். அர்ஜுனன் தான் கிரீட்டின்னு சஞ்சயன் சொல்றான். அஞ்சலி பண்றானாம். உத்திஷ்ட பாரதன் வந்து பட்டுன்னு எழுந்துட்டான் அர்ஜுனன். உத்திஷ்டன்னு விஸ்வரூபன் வந்து உத்திஷ்டன்னதும் உட்கார முடியுமான்னு படக்குன்னு இப்படி எழுந்தான். இப்படி எழுதி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கையில காண்டீபத்தை எடுத்தானோன்னு பார்த்தா காண்டீபத்தை எடுத்துட்டானா அப்படின்னு பார்த்தா இல்ல, அதுதான் இல்ல. கிருதாஞ்சலிஹி, கிருதாஞ்சலிஹி அஞ்சலி பண்றதுக்காக எழுந்திருக்கான். யாருக்கு? கேசவனுக்கு. ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய, கேசவனுடைய அந்த வச்சனத்தை கேட்டு கிருதாஞ்சலிஹி வேபமானஹா கிரீட்டி. வேபமானா, வேபமானானா நடுநடுங்கி அப்படியே வட 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 நடுங்கிறது உடம்பு. அதனால வேபமானா கிரீட்டி. என்ன கிரீட்டி இப்படி கையெல்லாம் கை குபிச்சிருக்கானே தவிர கை ஆடுறது இப்படி இப்படி வடவடவுடன் கை ஆடுறது. அப்படி நடுக்கத்தோட கூட என்ன பண்றான்? நமஸ்கிருத்வா பூய ஏவாக கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீத பிரணம்ய, பீத பீத பிரணம்ய. ஆனா சஞ்சயனுக்கு தெரியறது கிருஷ்ணன் தான் இது. நான் அர்ஜுனன் வேணா இப்ப சொன்னா நீ யாரு கோபவான்னுட்டான், நீ யாரு, நீ கிருஷ்ணனே இல்ல போன்னுட்டான். ஆனா சஞ்சயன் ஞாபகம் வச்சுட்டு சொல்றான், கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீத பிரணம்ய. அந்த கிருஷ்ணனை, விஸ்வரூபனான அந்த கிருஷ்ணனை பரம பீதியோட கூட பயத்தோட கூட நமஸ்கிருத்வா பூய ஏவாக நமஸ்காரம் பண்றான் இந்த அர்ஜுனன். அவன் அஞ்சலி பண்றான். கிருதாஞ்சலி வேபமான கிரீட்டி, அந்த கிரீட்டி இப்படி அஞ்சலி பண்றான் அப்படின்னதும் அடுத்தது அர்ஜுன வாச்ச. என்ன பேசுறான் அர்ஜுனன்? அப்படி சரணம் அடைஞ்சான் கிருஷ்ணனை, இந்த விஸ்வரூபனை இப்படி சரணம் அடைஞ்சு மேற்கொண்ட அர்ஜுனன் பேசுறான். எந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் புறக்கணித்தானோ அர்ஜுனன் காண்டவன லீலையும் போது, எந்த அசுரர்களோடையே யுத்தம் பண்ணி அந்த அசுரர்களோட காலக்கேய நிவாச கவசர்கள் எல்லாரையும் யுத்தம் பண்ணி அதனால இந்திரனால சூட்டப்பட்ட கிரீடம் வந்ததுனாலதான் அவன் பேரே கிரீட்டி. அத்தகைய கிரீடம் இப்ப என்ன ஆச்சு? அவ்வளவு வலிமை என்ன ஆச்சுன்னா வேபமானஹா அப்படி நடுநடுங்கிறது. ஏன் இப்படி ஆயிட்டான் அர்ஜுனன்கிறது தெரியல. அந்த விஸ்வரூபனை பார்த்து அப்படி பயந்து நடுநடுங்கி இப்ப என்ன பண்றான்? உத்திஷ்டனது காண்டீபத்தை கையில எடுக்காம அஞ்சலி பண்ணிட்டு அந்த விஸ்வரூபனை எங்க பாக்குறதுன்னு தெரியலையே. ஏன்னா எங்க பார்த்தாலும் விஸ்வரூபம், எந்த இடத்துல எந்த திசையை நோக்கி பார்த்து பேசுறது? மேல இருக்கிற அந்த திருமுகத்தை பார்த்து என்ன ஒரு முகமா இருக்கு அங்க? விஸ்வமுகம் இல்லவோ இருக்கு. இல்ல ஏதாவது கைகளை பார்த்து பேசலாம்னா விஸ்வகரங்கள் இல்ல இருக்கு. கால்களை பார்த்து பேசலாம், எல்லாம் விஸ்வ குடும்பியால வந்து நிக்கிறான். அப்படி இருக்கிற விஸ்வரூபனை எதை பார்த்து பேசுறதுன்னு தெரியல, எந்த திசைய பார்த்து பேசுறதுன்னு தெரியல. அப்படி கை கூப்பிச்சுண்ட அர்ஜுனன் பண்கிற ஸ்தோத்திரம், அழகான ஸ்தோத்திரம். அர்ஜுன வாச்ச 36வது ஸ்லோகம். ஸ்தானே க்ருஷிகேஷ தவ பிரகீர்த்யாம் ஜகத் பிரஹ்ருஷ்யத்யனு ரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திஷோ த்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காக. ரக்ஷாசி பீதானி, என ரக்ஷிங்கிறான். என ரக்ஷி, ஹே தேவதேவா
உன்னை எல்லாரும் ஏன் வந்து சேவிக்கிறா அப்படிங்கிறது எனக்கு இப்ப புரியுது. எல்லாரும் உன்னையே சேவிக்கிறா, ஏன்? நியாயம் தானே, ஸ்தானே நியாயம். அது ஸ்தானேனா நியாயம். அவர்கள் பண்றதெல்லாம் சரி. ஏன்னா நான் நினைச்சிருக்கேனே, ஏன்னா நான் எப்போதுமே உன்னிடத்துல ஜகத்தே எப்படி வந்து இப்படி ஒட்டிக்கிறது பத்தியா உங்ககிட்ட அனுரஜ்யத்தேன ஜகத்தே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கிறதே. உன்னை பத்தி பேசினா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணன்கிற அந்த ஒரு நாமம் கேட்டா எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த கிருஷ்ணானுபவத்தை பேசி பேசியே மாள மாட்டேங்கிறதே. ஆனா உன்னுடைய நாமம், உன்னுடைய கீர்த்தி, உன்னுடைய புகழ் இதெல்லாம் பேச பேச திகட்டுறது இல்லை யாருக்குமே. தவ பிரகீர்த்தியா, ஏன்னா யாருக்குமே ஒருத்தரை பத்தி பேசிட்டா கொஞ்சம் மனசு கோணும். என்ன இவாளை பத்தி பேசிட்ட, எதிரிலேயே பார்த்து சரி சரின்னு சிரிச்சுட்டு போனாலும் அவளை சொல்லிட்டா பத்தியா என்ன சொல்லலையேங்கிற ஒரு மனசு கோணும் யாருக்கா இருந்தாலும். ஒருத்தரை புகழ்ந்து பேசிட்டா. ஆனால் கண்ணானுபவத்துக்கு மட்டும், கிருஷ்ணானுபவத்துக்கு மட்டும் எவ்வளவு அவனை புகழ்ந்து பேசினாலும் இகழ்வார் இல்லை. எங்கேயோ ஏதோ மூலையில 1-2 பேர் சுஷ்பாலாதிகள் உட்காந்துருப்பான். கிருஷ்ணனை பத்தி பேசினா உடனே ரோஷம் வரா மாதிரி. ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் கிருஷ்ண பக்தர்கள் தான். அத்தனை பேரும் ஒன்ன வந்து வந்து விழுந்து சேவிக்கிறா, உன்னுடைய கீர்த்திய பேசி பேசி ஆடி பாடுறா. அதெல்லாம் என்ன காரணம், எதனாலங்கிறது எனக்கு இப்ப புரியறது. நீ அப்பேற்பட்ட மகாபுருஷன் இல்லையா? ஆனால் நீ எனக்கு தூதனாக, எனக்கு சாரதியாக இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது என்னுடைய பாக்கியம்னு சொல்லுவேனா, இல்ல உன்னுடைய துர்பாக்கியம்னு சொல்லுவேனா? துஷ்டர்களை ஒழிச்சு கட்டுற, துஷ்டர்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டுன்னு இப்ப என்ன சொல்றியே, துஷ்டர்கள் எல்லாம் உன்னை கண்டாலே ஓடுறா, அவளே ஓடுறா. நான் உன்னுடைய நாமத்தை கேட்டு ஓடுறா. என் கம்சன் செய்யலையா? கிருஷ்ணன்கிற அந்த ஒரு நாமத்து மேல எவ்வளவு பயம் இருந்தது கம்சனுக்கு. தூங்கினாலும் கிருஷ்ணன் வரது போல தெரியறது, எழுந்தாலும் கிருஷ்ணன் எதிரில வந்து நிக்கிறாப்புல தெரியறது. அனவரதமும் எங்க பார்த்தாலும் கிருஷ்ணஸ்மரணம் கம்சனுக்கு. ஏன்னா வந்துட்டானோங்கிற ஒரு பயம். அப்படி துஷ்டர்கள்லாம் தானே உன்னை பார்த்து பயப்படுறார்களே. இந்த சித்தர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள்லாம் உன்னை பார்த்ததும் விழுந்து சேவிக்கிறாளே. ரக்ஷாம்சி பீதானி திஷோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்கா. சாதுக்கள்லாம் சித்த சங்கா, சாதுக்கள்லாம் ஓடி வந்து உன்னை சேவிக்கிறா. துஷ்டர்கள்லாம் உன்னை கண்டாலே பயந்து ஓடுறா. எல்லாத்துக்கும் என்ன ஸ்தானே, எல்லாம் நியாயம். ஏன்னா நீ அப்பேற்பட்ட பரம புருஷன் இல்லையா? நியாயம் தானே. உன்னை கண்டா துஷ்டர்கள் பயப்படுறதோ, இல்ல சாதுக்கள் சேவிக்கிறதோ, இல்ல ஜகத்தே உன்கிட்ட ஒட்டிக்கிறதோ எல்லாம் உன்னுடைய ஸ்வபாவம். அதனால அதெல்லாம் நியாயம் தானேன்னு இப்ப தோன்றது. அதெல்லாம் ஏன் இப்ப அர்ஜுனன் சொல்றான்னா, என்ன நினைச்சுட்டு இருப்பான் எப்போதுமே, என்ன எல்லாரும் கிருஷ்ணனையே வந்து சேவிக்கிறாளே, எல்லாரும் வந்து சேவிக்கிறாளே, அது எப்படி, அது என்னதான் அவன் இடத்துல இருக்கு, நம்ம நண்பன் தானே அப்படின்னு அர்ஜுனன் பாக்குறான். பீஷ்மர் உள்பட கிருஷ்ணனை பார்த்தா எழுந்து சேவிக்கிறார். ஏன்னா பிதாமகர், தாத்தா எல்லாரும் பீஷ்மரை போய் சேவிக்கிறா. ஆனா அந்த தாத்தா போய் கிருஷ்ணனை சேவிக்கிறா. என்ன தாத்தா கிருஷ்ணனை சேவிக்கிற அப்படின்னு ஒரு தடவை அர்ஜுனன் கேட்டானா. எதுக்கு சேவிக்கிற? அவன் என் நண்பன், என் சக்கா, என்னுடைய சக்கா தானே, நம்மாத்து பையன் தானே. அர்ஜுனா பேசாம இரு அப்படின்னு பீஷ்மர் வெஞ்சாராம். பேசாம இரு, உனக்கு தெரியாது, உன்னிடத்துல நான் புரிய வைக்கவும் விரும்பல, நீ பேசாம இரு. அவ்வளவு சௌலபியம் பகவான் உன்னிடத்துல காட்டுறான்னா அது உன்னுடைய அதிர்ஷ்டம். நீ என்ன சேவிக்காதன்னு சொல்லாத, பேசாம இருன்னு அன்னைக்கு என்ன பீஷ்மர் வச்சாரே, சரிதான். பின்ன ஏன் என்ன வைய மாட்டார்? உன்னுடைய இத்தகைய ஸ்தானத்தை புரிஞ்சுக்காம நான் ஏதோ என்னுடைய நண்பன் தாங்கிற ஒரு சலுகையில உன்னிடத்துல பழகிட்டேனே. கஸ்மாச்சதே நமேரன் மகான் கரியசே பிரம்மணோப்யாதி கர்த்ரயே அனந்த தேவேஷ ஜகன்னிவாசாம் த்வமக்ஷரம் சதசத் பரம் யத். ஹே தேவேஷா, அனந்தா, ஜெகன்னிவாசா, என்னென்னமோ நாமம்லாம் சொல்லி வேற அர்ஜுனன் கூப்பிடுறான். அனந்த தேவேஷ ஜெகன்னிவாசா, ஏ ஜெகன்னிவாசா, ஏன் தான் உன்னை நமஸ்கரிக்க மாட்டார்கள் எனக்கு இப்ப புரியறது. ஏன்னா பிரம்மாவுக்கும் பிரம்மா நீ, பிரம்மாவையே சிருஷ்டி பண்ண அத்தகைய சிருஷ்டிகர்த்தா நீ இல்லையா? பிரம்மணோப்யாதி கர்த்ரே, பிரம்மாவுக்கும் மூத்தவன் இல்லையா? லோக சம்பிரதாயம் என்ன? மூத்தவர்களை சின்னவர்கள் நமஸ்கரிக்கிறது அப்படிங்கிறது தானே லோக சம்பிரதாயம். அப்ப இத்தனை மூத்தவர்கள் ஏதோ லோக சாமான்யமா இவர்கள் எல்லாம் மூத்தவர்கள்னு நினைச்சு நாம் போய் சேவிச்சோமாகில் எல்லாருக்கும் மூத்தவன் விஸ்வரூபன் நீ இல்லையா? உன்னை சேவிக்கிறது தானே தகும். அத்தனை ஆதி தெய்வமாச்சே நீ.
ஏன்னா அக்ஷரமான பிரம்மமாச்சே நீ. துவமக்ஷரம் சதசத்பரம் யத். அத்தகைய பிரம்மஸ்வரூபமான ஒன்னை ஏ அனந்தா, ஏ தேவேஷா, ஏ ஜெகன்னிவாசா, இந்த ஸ்தூலமாவும் சூக்ஷ்மமாவும் இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஞானஸ்வரூபமான அக்ஷரமான பிரம்மம் இல்லையா நீ? உன்னை சேவிக்கிறது தான் தகும். ஒன்னதான் சேவிக்கணும், வேற யார சேவிக்கிறது? ஒன்னதான் சேவிக்கணும். எல்லா தேவர்களுக்கும் ஆதி நீ, புராண புருஷன் நீ. அப்படின்னு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. அது தெரியல. குழந்தைய பாத்ரூம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. டியூஸ்டே தான் இன்னைக்கு நாமக்கரணமா அப்படின்னு சொன்னா. ஆனா முடியாதான், டியூஸ்டே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அது பாக்குறேன் நானு. 38வது ஸ்லோகம். त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निधानं वेत्तासि वेगं च परं च धाम त्वया ततं विश्वमनन्तरूपा. हे विश्वमनन्तरूपा, நீயே ஆதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனான ஆதி தேவன் நீ, புராண புருஷன் நீ. துவமாதி தேவஹா புருஷ புராணஹா. நீயே புராண புருஷன். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்துக்கும் லயம் நீ, எல்லாத்துக்கும் காரணம் நீ. அறியப்படுகின்ற இந்த என்னென்னலாம் இருக்கோ லோகத்துல எல்லாத்துக்கும் சாட்சி நீ. அறியப்படுற வஸ்துவெல்லாம் நீ. ஏன்னா 10வது அத்தியாயம் கேட்டுட்டான் இல்லையா அர்ஜுனன்? அதனால எல்லாத்துலயும் தான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டான் இல்லையா? அதனால இந்த அறியப்படுற எல்லா வஸ்துவும் நீயே. அதை காட்டிலும் விலட்சணமான ஸ்வபாவமுடைய ஞானஸ்வரூபம்னும் நீயே. உன்னாலதான் இந்த விஸ்வமே பூரா வியாபிச்சிருக்கு. ஏன்னா இந்த நீ விஸ்வரூபனா இருக்கிறதுனாலதான், அனந்த ரூபனா நீ இருக்கிறதுனாலதான் இந்த ஜகத்தே நல்ல நிறைஞ்சு இருக்கு. வேதாசி வேத்யம் ச பரம் ச தாம ச பரம் ச தாம. இந்த விஸ்வமே பூர்ணமா காணப்படுறதுக்கு காரணம் அந்த விஸ்வரூபன் இருக்கிறதுனால. துவயா ததம் விஸ்வமனந்த ரூபா. துவயா, உன்னாலதான் எல்லாம் அது அதுவா இருக்கு. இல்லன்னா எப்படி இருக்கும் இந்த ஜகத்து? தாறுமாறா இல்ல இருந்திருக்கும். உன்னாலதானே இப்படி இருக்கு. எங்கும் நீயே வியாபித்து இருக்காய், அதனால எல்லாம் சரியா நடக்கிறது. வாயு யமோ அக்னி வருணஹா சசாங்கா பிரஜாபதிஸ்த்வம் பிரபிதாமஹஸ்ச நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வஹ புனஸ்ச பூயோபி நமோ நமஸ்தே. இங்க ஸ்தோத்திரம் பண்றான் பகவானுக்கு. பிரபு, நீயே வாயு, நீயே யமன், நீயே அக்னி, நீயே வருணன், நீயே சசாங்கன், நீயே பிரஜாபதி, நீயே பிரபிதாமகன். அதாவது நீயே சசாங்கன்னா சந்திரன், பிரஜாபதி அப்படின்னா பிரம்மா. இந்த இடத்துல பிரம்மாவை சொல்றார். சசாங்க பிரஜாபதிஸ்த்வம் பிரபிதாமஹஸ்ச. பிரபிதாமஹஸ்சன்னு நீயே எல்லாருக்கும் தந்தை, எல்லாருக்கும் அப்பா நீதான், அப்பாவுக்கும் அப்பா நீதான் அப்படின்னு சொல்றது போல பிரபிதாமஹஸ்ச. அப்பேற்பட்ட உன்னை நான் சரணமடைகிறேன், உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன். நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வஹ புனஸ்ச பூயோபி நமோ நமஸ்தே. இது என்ன ஆச்சரியம்! அர்ஜுனன் ஒரு நாள் சேவிச்சது இல்லையே கிருஷ்ணனை, இப்ப எத்தனை தடவை சொல்றான் நமோ நமஸ்தே நமோ நமஸ்தேன்னு. ஒரு நமஸ்காரம் பண்ணினா போறோம்னு தான் நீ சொல்ற. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதின்னு தான் சொல்லியிருக்கார் ராமபிரான். அங்க அந்த விபீஷண சரணாகதி கட்டத்துல ஒரு தடவை என்ன நமஸ்கரிச்சாலேயே போருமே, நமஸ்கரிக்க கூட வேண்டாம், ஒரு விளையாட்டுக்கு கூட ராமா அப்படின்னு அந்த ராமான்னு பூர்ணமா முடிக்க கூட வேணாம், ரான்னு சொல்லிட்டா கூட போருமே,
அவன் எனக்கு வசமாறாங்கிறது போய் நான் அவனுக்கு வசமாயிடுறேனே அப்படின்னு பக்தவாத்சல்யம் உடைய ராமச்சந்திர மூர்த்தி சொல்றது போல ஒண்ணு பண்ணா போரும்னு தான் நீ சொல்ற. ஆனால் உன்னுடைய பெருமையை நினைச்சாலோ எனக்கு அழுக்கவே இல்லை. உன்னை நமஸ்கரிச்சு எனக்கு அழுக்கவே இல்லை. அதனால உன்னை நமஸ்கரிக்கிறேன். நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ர கிருத்வஹா புனஸ்ச பூயோபி திரும்ப திரும்ப நமோ நமஸ்தேன்னு எந்த திக்க நோக்கி சேவிக்கிறதுன்னு தான் எனக்கு இப்ப தெரியல. தனவி போயிருக்கேன். இப்படி பார்த்தாலும் விஸ்வரூபம், அந்த பக்கம் சரி இப்படி கிழக்க பார்க்கலாம்னா விஸ்வரூபம், மேற்க பார்க்கலாம்னா விஸ்வரூபம், வடக்க பார்த்தாலும் விஸ்வரூபம், தெற்க பார்த்தாலும் விஸ்வரூபம், எந்த திக்க பார்த்தாலும் விஸ்வரூபமா இருக்கிறதுனால இப்ப எந்த திக்க நோக்கி சேவிப்பேன், எதை நோக்கி சேவிப்பேன், எது நான் சேவிச்சா அது எந்த உன்னுடைய விஸ்வ ரூபத்துல எந்த அங்கத்தை நோக்கி வந்து சேரும் எதுவுமே இப்ப எனக்கு புரியாம அதை சேவிக்க முடியாம நமோ நமஸ்தேன்னு வாயால மட்டும் சொல்றேன். நான் சேவிச்சதாக எடுத்துக்கோ. நம புரஸ்ததா 40வது ஸ்லோகம். நம புரஸ்ததாத பிருஷ்டதஸ்தே நமோஸ்து தே சர்வத ஏவ சர்வா அனந்த வீர்யாமித விக்ரமஸ்த்வௌ சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹா. எதை பார்த்தாலும் நமஸ்கரிக்கிறேன்கிறான். எல்லையற்ற சக்தியே, எல்லையற்ற வலிமைகள் உடையவனே, என் தெய்வமே, நீதான் சர்வமும் சர்வத ஏவ சர்வா. அதனால எல்லாருக்கும் உன்னுடைய சர்வத்துக்கும் நமஸ்காரம்னுட்டான். ஒரே வார்த்தை. விஸ்வரூபத்துல நான் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டா அப்புறம் உன்னை விட்டுட்டேன்னு நினைக்காத. நீ அனந்த ரூபியான உனக்கு உன்னுடைய சர்வத்துக்கும் என்னுடைய நமஸ்காரம். அனந்த வீர்யாமித விக்ரமஸ்த்வம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹா. இப்படி நமஸ்கரிச்ச பிறகு அர்ஜுனன் இப்படி அந்த விஸ்வரூபத்தை பாக்குறான். நடுக்கம் தான் இருக்கு. ஆனாலும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி கண்கள்ல கண்ணீரோட கூட அர்ஜுனன் இப்படி பாக்குறாள் இந்த விஸ்வரூபனை பார்த்து, நீ பேர்பட்ட பிரபுவா, இப்பதான் ஞாபகம் வருது. கிருஷ்ணாங்கிற நாமம் இப்ப ஞாபகம் வருது. இவ்வளவு நேரம் நடுக்கத்துல ஞாபகம் வராம இப்ப ஒரு நிலைக்கு வரது போல வந்து இப்ப சொல்றான். கிருஷ்ணா, தெரியாம கேட்டுட்டேன் கிருஷ்ணா. கண்ணா, எனக்கு ஒரே ஒரு கவலை, ஒரு அபேஷ, ஒரு பயம் வருது மனசுல. நீ மறுபடியும் ஆவியா? மறுபடியும் என்னுடைய கண்ணனாக ஆவியா? மறுபடியும் என்னுடைய கிருஷ்ணனா பழையபடி வருவியா? இல்ல எப்போதும் இப்படியேதான் எனக்கு காட்சி கொடுப்பியா? எப்பவும் இனிமே விஸ்வரூபனாகவே இருக்க போறியா? இல்லை எனக்கு அபிமானமான கண்ணனா இனிமே நீ வருவியா? அந்த நாட்கள் எல்லாம் நினைச்சா கண்ணுல ஜலம் வருது. எனக்கு அழுக வருது கண்ணா. நான் எப்படி எல்லாம் உன்கிட்ட பழகினேன், எப்படி எல்லாம் இருந்தோம் நம்ம ரெண்டு பேரும். ஆனா இப்ப விஸ்வரூபம் காண்மின்னு கேட்டது என் தப்புதான். இத கேட்டுட்டேன், நீயும் ஒரு க்ஷணம் கூட யோசிக்காம காண்பிச்சுட்ட. இப்படி காட்டின பிறகுதான் எனக்கு அந்த ரூபத்தினுடைய பெருமை எனக்கு இப்ப தெரியறது. அந்த கிருஷ்ண ஸ்வரூபத்தினுடைய பெருமை, அதனுடைய அருமை எல்லாம் எனக்கு இப்ப தெரியறது. ஏதோ விஸ்வரூபம் காண்பிச்சு அதை பாக்குறதுதான் பெருமையாக்கம்னு நான் நினைச்சிட்டேனே. ஆனா கிருஷ்ண ஸ்வரூபத்தினுடைய பெருமை எனக்கு இப்ப அல்லவோ புரியறது. கண்ணா, மறுபடியும் எனக்கு பழையபடி நீ ஆவியா ஆகுன்னு கூட உன்ன சொல்ல முடியுமா என்னால? அதனால ஆவியான்னு தான் கேட்கிறேன். மறுபடியும் எனக்கு பழையபடி நம்ம அந்த நாட்கள்ல எல்லாம் நம்ம எப்படி எல்லாம் பழகிட்டோம், இப்பேற்பட்ட பிரபு சுவாமி நீன்னு தெரிஞ்சும் நான் எப்படி எல்லாம் உங்ககிட்ட பழகினேன். 41, 42வது ஸ்லோகம் ரெண்டும் பார்த்தா அர்ஜுனன் எப்படி எல்லாம் கண்ணன்ட்ட பழகினான்ங்கிறத தானே சொல்றான். சகேதி மத்வா பிரசபம் यदुक्तौ हे कृष्णा हे यादवा ये सखेति ये अजानता महिमानं तवेदौ मया प्रमादात् प्रणयेन वापि. நம்ம எப்படி எல்லாம் சக்காவா பழகினோம், எப்படி எல்லாம் நம்ம இருந்தோம். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம். ஆனா நீ இப்பேற்பட்ட சுவாமிய என்னுடைய சக்காவா நான் வச்சுண்டு நான் உன்னை எப்படி எல்லாம் கூப்பிடுவேன். ஏ கிருஷ்ணா ஹே யாதவா ஏ சகேதி. ஏ கிருஷ்ணா, வெறும கிருஷ்ணான்னு கூட கொண்டு மாட்டேன். ஏய் கிருஷ்ணா, டை கிருஷ்ணா, ஏ கிருஷ்ணா
சரி கிருஷ்ணான கூப்பிட்டேன்னு பார்த்தா எடையான்னு உன்னை கூப்பிட்டுருக்கேனே, ஏ யாதவா, எடையான்னு தான் எப்போதும் கூப்பிடுவான். ஏன்னா நான் பட்டாபிஷிக்தனான ராஜா, குருவம்சத்துல வந்தவன், நீ எது வம்சத்துல வந்தவன் அப்படிங்கிற ரீதியா அப்படின்னு பார்த்தா உன்னை அலட்சியம் இல்லை அர்ஜுனனுக்கு. யாதவர்களுக்கு மகுடம் கிடையாது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்படி ஒரு அலட்சியத்தினால நான் உன்னை ஏதோ எடையான்னு கூப்பிட்டேன்னு நினைக்காத, ஒரு பிரேமையினாலதான் கூப்பிட்டேன். ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா, ஹே சகேதி, ஏ நண்பா நண்பா அப்படின்னுதான் அர்ஜுனன் எப்போதும் கூப்பிடுவான் கிருஷ்ணனை. அதனால ஒண்ணு ஏ கிருஷ்ணா, ஏ டே கிருஷ்ணா அப்படின்னுவான், இல்ல ஏ இடையா, ஏ யாதவா அப்படின்னு கூப்பிடுவான், இல்ல ஏ சகா, ஏ நண்பா அப்படின்னு கூப்பிடுவான். அப்படிலாம் நான் உன்னை கூப்பிட்டேனே, அதெல்லாம் உன்னோட மகிமை ஒண்ணு தெரியாம இல்ல, தெரியாம ஏதோ நான் உன்னை புரியாம கூப்பிட்டேன்னு மட்டும் நினைக்காத. அஜானதா மகிமானம் தவேதம், உன் பெருமை எனக்கு தெரியாம இல்ல கண்ணா. எத்தனை ரிஷிகள் எனக்கு சொல்லியிருக்கா, தேவலர், வியாசர், அது நாரதர்னு எத்தனையோ பேர்கள் உன்னுடைய மகிமைகள் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்கா. இருந்தாலும் என்னுடைய மனசுல ஒரு சின்ன பிரணேயம், அந்த ஒரு பிரேம, அந்த ஒரு பிரேம, என்னுடைய நண்பன் எனக்கு கிருஷ்ணன் எனக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பிரேம, அந்த பிரேமையால நான் அப்படி கூப்பிட்டுட்டேன். மயா பிரமாதாத் பிரணம் ஏன வாபி, பிரணயம், அந்த ஒரு பிரணயத்தினால, பிரேம, அந்த ஒரு பிரேமையாலதான் நான் அப்படி எல்லாம் கூப்பிட்டேனே தவிர உனக்கு அப்படி எப்போதும் அப்படிதான் அர்ஜுனன் பழகுவான் கிருஷ்ணன்ட்ட. டே கிருஷ்ணன் இங்க வா, உட்காரு, எதுக்கு சும்மா உட்காந்து இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான் அர்ஜுனன். வெறுமை தாண்டா இருக்க, என்ன சொல்லு அர்ஜுனா, எதுக்கு வெறுமை இருக்க, வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு ஆக்னியிடுவான் கிருஷ்ணனுக்கு. அப்படி உன்னை ஆக்னியிட்டு கூப்பிட்டுருக்கேன். அப்ப ஒவ்வொரு தடவையும் நான் கூப்பிடுச்சேலாம் உன்னுடைய முகம் மலரும், மலர்ந்து ஏன் அர்ஜுனன் தானே கூப்பிடுறான்னு அவ்வளவு ஆசையா என்னிடத்துல இருந்தியே. சில சமயம் நான் எவ்வளவோ அபச்சாரங்கள் பண்ணிருக்கேனே, ஓ மடியில நான் காலை போட்டுன்னு உட்கார்ந்துருக்கேனே, நீ படுத்துக்கரிச்சே ஓ மேல நான் காலை போட்டிருக்கேன். அப்பெல்லாம் கூட என் காலை நீ திவ்ய போக்கியமா நீ கையில அதை எடுத்துண்டு என் காலை பிடிச்சு விட்டுருக்கியே கிருஷ்ணா. ஒரே ஆசனத்துல நான் கூட உட்கார்ந்துருக்கேன், என் காலை நீ தொட்டிருக்கியே. அசத்து மகா அசத்து நான் இப்படியா நடந்துப்பேன். அன்னைக்கு நாரதர் சொன்னது எவ்வளவு சத்தியம்னு எனக்கு இன்னைக்கு புரியறதே. ஏன்னா ஒரு சமயம் நாரதர் கிருஷ்ணனை பார்க்கணும்னு அந்தப்புறம் வரைக்கும் வந்துட்டார். அந்தப்புறத்துல துவாரகையில எப்போதும் பகவானுடைய அந்தப்புறம் வேற இல்ல, அர்ஜுனனுடைய அந்தப்புறம் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒரே அந்தப்புறத்துலதான் இருப்பா. அப்ப அர்ஜுனன் நல்ல சொகுசா கண்ணன் மடியில தன் காலை போட்டுன்னு உட்காந்து இருக்கான். கிருஷ்ணன் அந்த அர்ஜுனன் காலை பிடிச்சு விட்டுன்னு இருக்கான். இதை பார்த்த நாரதர், அர்ஜுனா இங்க வா சொல்றேன் அப்படின்னு வெளியில இருந்தே கூப்பிட்டாராம். உடனே இரு கிருஷ்ணா, ஏதோ நாரதர் வந்திருக்காரு கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன்னு அர்ஜுனன் எழுந்து வந்து, என்ன பழி இப்படி பழகுற, பரமாத்மா அவன், பரமாத்மா இல்லையா அவன்கிட்ட என்ன இப்படி பழகுறடா, உன் காலை எடுத்து அவன் மடியில போடுற, அவனும் உன் காலை எதுவும் சொல்லாம பிடிச்சு விட்டுன்னு இருக்கான், இப்படி எல்லாம் பழகக்கூடாது, மரியாதையா இரு அப்படின்னு நாரதர் புத்தி சொன்னாரே. அது எவ்வளவு சத்தியம்னு எனக்கு இன்னைக்கு புரியறதே. பிறகு பின்ன உள்ள வந்து நான் என்ன பண்ணேன், நான் என்ன வந்து சரி நாரதர் சொல்லியிருக்கார் பரமாத்மா அப்படிங்கிற ஒரு பரமாத்மான்னு ஒரு வார்த்தையை எடுத்துட்டார். அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும், சரி பரமாத்மா கிருஷ்ணன், நம்ம இப்படி எல்லாம் பழகக்கூடாது அப்படின்னு கை கட்டி அர்ஜுனன் ஒரு ஓரமா நிக்க, உடனே கிருஷ்ணன், என்ன அர்ஜுனா ஏன் அங்கே நிக்கிற, உள்ளவா நாரதர் எதையாவது வளரின்னு இருப்பார், நீ வந்து ஒக்கரக அர்ஜுனா அப்படின்னு என்னை இழுத்து பிடிச்சு ஒரு ஆலிங்கனம் பண்ணிண்டியே. அந்த கருணைக்கு தான் நான் வசமாகி அந்த பொண்ணை பார்த்தா உன்னுடைய மகிமை உன்னுடைய பெருமை எல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் ரிஷிகள்லாம் சொல்றச்சே ஆனந்தப்படுவேன். என்னுடைய சகா இவ்வளவு பெரிய புராண புருஷன் ஆனந்தப்படுவேன். அப்படி ஆனந்தப்பட்ட போதிலும் எனக்கு உன்னை பார்த்த உடனே என்ன தோணும், நம்ம கிருஷ்ணன் தானே, நம்ம சகா தானே, அவன் இடத்துல நம்ம எப்படி வேணா பழகலாமே அப்படின்னு தோணிடும். அதனாலதான் அப்படிலாம் அபச்சாரம் பண்ணிட்டேனே. சார்த்தம் அசத்கிருதோசி விஹார ஷையாசன போஜனேஷு. ஷையாசன ஒரே ஆசனத்துல இப்படி கிருஷ்ணன் ஒரு ஆசனத்துல இப்படி வந்து உட்காந்து இருக்கிறதே அர்ஜுன், டே நகுருன்னு நகுரு, நான் முதல்ல உட்காரணும் நகுரு அப்படின்னுவான். உட்கார அர்ஜுனா அப்படின்னு நகுருவான் கிருஷ்ணன். அப்படி நகுந்த உடனே இங்கே உட்காரு,
என் பக்கத்துலயே உட்காரு அப்படின்னு ஒரே ஆசனத்துல உட்கார வச்சு அப்படி கிருஷ்ணனோட கூட ஒட்டிட உட்கார்ந்து அர்ஜுனனுக்கு பழகிடுது. அதனால விகார சையாசன அப்படி ஒரே ஆசனத்துல உனக்கு சமானமா உன்னை ஒட்டிண்டோ அப்படி ஒட்டிக்கரிச்சை கூட என் காலை எடுத்து ஓ மேல போட்டுண்டு அப்படிலாம் உட்காந்து, அதுவும் போஜனேஷு போஜனம் அது அடுத்த விஷயம். அதை நான் என்னன்னு சொல்லுவேன் கிருஷ்ணா. ஒரே பாத்திரத்துல கூட ரெண்டு பேரும் நம்ம ஒன்னா சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, ஒரே தட்டுல சாப்பிடுவோம். நண்பன்கிற அந்த பிரேமையினால இதெல்லாம் ஒரு சக்கிய பாவம். அதனால நான் ஒரே பாத்திரத்துல என்ன அத்தை அத்தை அப்படின்னு குந்தி அத்தை கிட்ட வருவான் கிருஷ்ணன். அத்தை எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சீக்கிரம் சாதம் போடு அப்படின்னு. என்ன உனக்கு என்ன தனியா தட்டா, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு ஏன் தட்டையே எடுத்து உன்கிட்ட கொடுத்துருக்கேனே. ஷையாசன போஜனேஷு அப்படி நான் சாப்பிட்டு இருக்கிற தட்டை உன் கையில கொடுத்த போதிலும் கூட அர்ஜுனா நீ தானே சாப்பிட்டு இருக்க கூடு அப்படின்னு அதை வாங்கி சாப்பிட்டு கண்ணா. நான் என்ன சொல்லுவேன், விஹார ஷையாசன போஜனேஷு அப்படி ஒரே தட்டுல சாப்பிட்டு சில சமயம் எனக்கு நீ ஊட்டி கூட விட்டுருக்க. ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் நான் போறோம்னு சொல்லியிருக்கேன். போறோம்னு சொன்ன உடனே சரி மிச்சத்தை என்ன பண்றதுன்னு நீ வாயில போட்டுன்னு இருக்க. போஜனேஷோ அது அடுத்த அபச்சாரம். இப்படி அபச்சாரத்து மேல அபச்சாரம் பண்ணி என்ன மன்னிப்பையா, ஹே விஸ்வரூபா பிரபு என்ன மன்னிப்பியா, இவ்வளவு அபச்சாரம் பண்ணதுக்கு என்ன மன்னிப்பியா. ஏகோ தவாப்யச்சுத தத் சமக்ஷம் கோதக்ஷமாயே த்வமஹம் பிரமேயம் அப்பிரமேயா க்ஷமாபணம். எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுடு, உன்னுடைய பெருமை தெரியாம இல்ல, ஆனாலும் ஏதோ சகாதானே அப்படிங்கிற ஒரு வியாஜத்துல இப்படி எல்லாம் நடந்துட்டேன். என்னுடைய அம்மா சாதம் போடுறச்சே கூட கிருஷ்ணா என் தட்டிலேயே சாப்பிடுன்னு உரிமையாவே உன்னிடத்துல நான் சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் உன் மேல இருக்கிற பிரேம தான். என் நண்பன் எனக்கு தான் அப்படின்னு உன் மேல இருக்கிற அந்த ஒரு ஆசை, அதனால நான் அப்படிலாம் நடந்துட்டேனே தவிர ஆனா உன்னிடத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏகோ தவாப்யச்சுத தத் சமக்ஷம் தக்ஷமாயே த்வாமஹம் அப்ரமேயம் அப்ரமேயா எனக்கு க்ஷமாபணம் பண்ணு. 43வது ஸ்லோகம். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வபஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயாகான் நத்வத் சமோத்ஸ்யப்ய யதிகஹ குதோன்யோகோ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவாகா. பிதாசி லோகஸ்ய கண்ணா எனக்கு க்ஷமாபணம் பண்ணுன்னு நான் உன்கிட்ட கேட்கிறேன். ஆனா நீ ஈஸ்வரன்னு நினைச்சாலும் சரி, நீ விஸ்வரூபன்னு நினைச்சாலும் சரி, நான் உன்னிடத்துல அப்படி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. என்ன சொல்றான் அர்ஜுனன், நான் இப்படி எல்லாம் அபச்சாரப்பட்டுட்டேனே அப்படின்னு இப்ப கவலைப்படுறான், பயப்படுறான். ஆனாலும் சொல்றான் ஒரு பிதா, ஒரு தகப்பனார் ஒரு குழந்தை எடுத்துட்டு கொஞ்சும் போது அந்த குழந்தை தகப்பனாரை போட்டு உதன்னு உதைக்கிறது, மேல எச்சில் எல்லாம் துப்புறது. ஆனாலும் அந்த தகப்பனார் சிரிச்சுட்டே அந்த குழந்தைய இன்னமும் அரவணைச்சு கட்டிண்டு கொஞ்சது போல பிதா சி லோகஸ்ய நீ லோகத்துக்கே பிதாவாச்சே. அதனால நான் பண்ண அபச்சாரத்தெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஏதோ ஒரு புள்ள தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு கடக்கிறது போன்னு என்னை விட்டுட்டு போ. தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுன்றாத. இப்படி எல்லாம் என்ன அபச்சாரம் பண்ணாம பத்தியான்னு மனசுல மட்டும் வச்சுக்காத பிரபு. ஒரு பிதா எப்படி தன்னுடைய குழந்தைய அரவணைப்பனோ அது போல என்ன அரவணி. பிதா சி லோகஸ்ய சராச்சரஸ்ய இந்த லோகத்துக்கே நீ பிதா அப்படிங்கறச்சு. சில சமயம் தாயாரும் தன் குழந்தைய செய்ய மடியில போட்டுட்டு கொஞ்சச்சே அந்த செய் மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் கூட பண்றது. ஆனாலும் அந்த தாயார் எப்படி பொருட்படுத்தாம அதை எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு மறுபடியும் அந்த செய்ய எடுத்து கொஞ்சவளோ அது போல என்ன அரவணை பிரபு. என்ன ஒரு தாயார போல பிதாவை போல என்ன அரவணைச்சுக்கோ. நான் அபச்சாரம் பண்ணிட்டான் பத்தியான்னு ஒரு சுட என்ன ஒரு பார்வை பார்த்துடாத. பிதா சி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரீயாகா நீயே சர்வஸ்வாமி, நீயே குருவுக்கெல்லாம் குரு, நீயே உலகத்துக்கு தந்தை, நீயே ஜெகத்பிதா, நீயே பரமாத்மா.
அனைத்தும் நீயே அப்படின்னு இருந்த போதிலும் என்னிடத்திலையும் வந்து கிருபை பண்ணியே அப்படின்னு உன்னுடைய கிருபையதான் நான் நினைக்கிறேன். உனக்கு சமம் அப்படின்னு யாருமே ஆக முடியாதுப்பா. உனக்கு மேல அப்படிங்கிறது யாரும் கிடையாது. நீயேதான். உனக்கு யாரும் சமமும் ஆக முடியாது, உனக்கு மேலையும் ஆக முடியாது. துவம சமோ, உனக்கு சமம்னு யாரையாவது நினைச்சுட்டா அவனுக்கு ஒன்னும் தெரியலன்னு அவன் அறியாமையை நினைச்சு வேணா நான் கவலைப்படுறேன். உனக்கு சமம்னு யாரையும் உன்னை சமானமா வச்சு பேச முடியாது. அதே போல உனக்கு மேல அப்படிங்கிறது யாரும் கிடையாது. நீதான். நீயே சாஸ்வதம். நீதான். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமஹமீஸ்வமீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுः பிரிய பிரியாயார்ஹசி தேவசோடு. கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போறான் அர்ஜுனன். 44வது ஸ்லோகம். இத பார்த்தா தெரியாது. அடுத்த நிலைக்கு போய் ஒரு படி மேல போய் என்ன பேசுறான்? பீதேவ புத்ரஸ்ய, ஏதோ ஒரு பிரேமையினால, ஒரு பிரணவத்தினால நான் ஏதோ பண்ண சில அபச்சாரங்கள் எல்லாத்தையுமே காயம் பிரசாதயே த்வாமஹமீஸ்வமீட்யம். இப்பதான் எனக்கு உன்னை நல்லா புரிஞ்சிடுது இல்லையா? முன்னாடியும் புரிஞ்சுது, இருந்தாலும் அந்த சக்காங்கிற அந்த ஒரு சலுகையில பழகினேன். ஆனா மரியாதைக்குரியவனே, நான் இப்ப சொல்றேன், நான் பண்ண எல்லா அபச்சாரத்தையும் ஒரு பிதா எப்படி புத்திரன் பண்ற அபச்சாரத்தெல்லாம் மன்னிப்பனும். பிதேவ புத்ரஸ்ய, அது போல ஒரு புத்திர வாத்சல்யத்தோட என்ன பார். சுட சுட ஒரு பார்வை பார்த்துடாது. தாங்க மாட்டேன்னா தாங்கவே மாட்டேன். ஒரு பிதா எப்படி ஒரு புத்திரன் தப்பே பண்ணினாலும் அந்த புத்திரனை எப்படி கருணையோட பார்ப்பனோ அது போல நீ என்ன பார். பீதேவ புத்ரஸ்ய. ஏன்னா எப்போதுமே ஒரு பிதாவோ தாயாரோ என்ன பண்ணுவா, உன் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொன்னா கூட சொல்றவர்களை திட்டுவா. என் பிள்ளை அப்படி கிடையாது, என் பிள்ளையோ என் பொண்ணோ ரொம்ப அருமைன்னா, ஆனா அவர்கள் அப்படி கிடையாது அப்படின்னு எப்படி பிதாவோ மாதாவோ தன் குழந்தைகளை யாராவது குறை சொன்னா கூட அந்த குறையை ஏத்துக்க மாட்டார்களோ, அது போல என்னுடைய குறையெல்லாம் நீ ஏத்துக்காம ஒரு பிதா எப்படி புத்திரன்ட்ட கருணை காட்டுவனோ அது போல காட்டு. பீதேவ புத்ரஸ்ய. அடுத்தது சகேவ சக்யுஹு. இப்ப என்னடா வந்து பிதாங்கிற, இவ்வளவு நாள் டை கிருஷ்ணான்னு கூப்பிட்டுட்டு அப்படின்னு நீ ஒருவேளை நினைச்சா, சகேவ சக்யுஹு, ஒரு நண்பனுடைய தோஷத்தெல்லாம் எப்படி ஒரு நண்பன் மன்னிப்பனோ அது போலயாவது என்ன மன்னி. ஒரு உண்மையான தோழன் என்ன பண்ணுவான், தன் தோழன் என்னதான் தப்பு பண்ணாலும் சரி, நம்ம சக்கா தானே, நம்ம தோழன் தானே, விட்டுட்டு போவோம் போ, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால தன் நண்பன் தன் இடத்துல அபச்சாரம் பண்ணி நீ போடா வெளியிலன்னு சொன்னா கூட சரி போட்டோம் போ, நம்ம சக்கா தானே சொன்னா, என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப வருவான் அப்படின்னு நினைச்சுட்டு எப்படி ஒரு உத்தம சக்கா போவனோ அது போலயாவது என்ன ஒரு நீ உத்தம சக்கா இல்லையா, நான் இருக்கேனோ இல்லையோ, நீ அப்படிதானே, அதனால என்ன ஒரு உத்தம சக்காவா இருந்து நம்ம நண்பன் தானே ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சாவது என்ன மன்னிச்சுடு. சகேவ சக்யுஹு. இது ரெண்டு பரவாயில்ல. பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுஹு பரவாயில்ல. அடுத்தது ஒண்ணு சொல்றான் அர்ஜுனன், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனால் சொல்லிட்டான். பிரிய பிரியாயா. ஒரு மனைவி ஒரு காதலி என்ன தப்பு பண்ணினாலும் ஒரு காதலன் எப்படி பொறுத்துப்பனோ, ஒரு கணவன் எப்படி பொறுத்துப்பனோ அது போல நீ பொறுத்துக்கோ. பிரிய பிரியாயார்ஹசி தேவசோடும். ஒரு மனைவி என்னதான் தப்பு பண்ணினாலும் இங்க காரணம் பிரிய பிரியாயா, அங்க பிரியம்ங்கிறது தான் அங்க காரணம். அவன் பிரியன் அப்படிங்கிறது தான் காரணம், இவள் பிரியை அப்படிங்கிறது தான் காரணம். இவள் பிரியைன்னு எப்ப ஒரு பிரியனுக்கு ஆயிட்டானோ, இல்ல அவன் பிரியன்னு எப்ப ஒரு பிரியைக்கு ஆயிட்டாலோ, அப்ப பரஸ்பரம் அந்த கணவன் மனைவிக்குள்ள என்னதான் தப்பு பண்ணினாலும் என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் அந்த பிரியம்ங்கிறது எப்படி சாஸ்வதமா இருக்குமோ அதெல்லாம் பொருட்படுத்தாம எப்படி ஒரு பிரியன் ஒரு பிரியை துர்முகியா இருந்தாலும் போ நீ இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் நீ கிளம்பு அப்படி எப்படின்னு ஒரு பிரியை என்னதான் தன்னுடைய பிரியனை கோச்சின்றாலும் அந்த பிரியன் சமயம் பார்த்து வந்து சரி இப்ப சமயம் சரியா இல்ல அப்படின்னு போயிட்டு மறுபடியும் சமயம் சரியா இருக்கிறச்சே வந்து அந்த பிரியை கிட்ட பிரேம காட்டுறது போல, அது போல நீ என்ன அந்த ஒரு பிரியை ஏதோ உன்னுடைய பிரியை ஒரு தப்பு பண்ணிட்டா அதனால ஒரு உத்தம பிரியனா இருந்து என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ. பிரிய பிரியாயார்ஹசி தேவசோடும். இது 3
ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா சொல்லியிருக்கான் அர்ஜுனன். ஒரு பிதா புத்திரனை மன்னிக்கிறது போல, ஒரு சகா இன்னொரு சகாவை மன்னிக்கிறது போல, ஒரு கணவன் ஒரு மனைவி என்ன தவறுதல் செஞ்சாலும் நம்முடைய பிரியை தானே அப்படின்னு அதை பொருட்படுத்தாதது போல மன்னிக்கிறது போல நீ என்ன மன்னிச்சுடு. பீதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுஹு பிரிய பிரியா யார்ஹசி தேவசோடும். மேற்கொண்டு சொல்றான் 45வது ஸ்லோகத்துல, அதிருஷ்ட பூர்வம் ஹ்ரிஷிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே ததேவ மே தர்ஷய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜகன்னிவாசா. ஜெகன்னிவாசா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா, என்னால இந்த விஸ்வரூபம் பார்க்க முடியல. ஏதோ ஒரு அவசரத்துல கேட்டு, அவசர கொடுக்க புத்தி இல்லாதவன் தான், ஏதோ கேட்டுட்டேனே தவிர, ஆனா இப்ப கேட்ட பிறகு இத பார்த்த பிறகுதான் நம்முடைய கண்ணனா இருந்தா இப்படி இருப்பனா? நான் இவ்வளவு நேரம் இல்ல, நீ அழக்கூட விடுவியா? இது விஸ்வரூபனா இருக்கிறதுனால தானே என்ன அழ விடுறேன். என் கண்ணனா இருந்தா என் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வர விடுவனா? என் கண்ணன் ஒரு க்ஷணம் நான் இப்படி முகம் சுண்டினா கூட என்ன அர்ஜுனா, ஏன் என்ன ஆச்சு, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு ஓடி வருவேனே என் இடத்துல. ஆனா நான் இந்த விஸ்வரூபம் தெரியாம கேட்டு இவ்வளவு பயந்து போய் நான் இப்ப நடுங்குறேனே, என்னால இந்த தரிசனத்தை பார்க்க முடியலப்பா. ததேவமே தர்ஷய தேவரூபம் ஏ ஜெகன்னிவாசா, எனக்கு ரொம்ப பயம் உண்டாகிறது. போறோம், இந்த விஸ்வரூபத்தை விட்டுட்டு இந்த விஸ்வரூபத்தை மறைச்சிண்டு என்னுடைய அபிமான கண்ணனாக ஆகு. பயேன ச பிரவ்யதிதம் மனோமே, என்னுடைய மனசுக்கு பிடிச்ச கண்ணனா நீ இருக்கிறது தான் எனக்கு இப்ப பிடிச்சிருக்கு. அதனால எப்பவும் எப்படி நீ இருப்பியோ அதே போல நீ மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆனா எனக்கு என்ன இப்ப பயம் உண்டாருது தெரியுமா? விஸ்வரூபத்தை பார்த்து ஒரு பயம், இன்னொரு பயம் என்ன உண்டாருதுன்னா, நீ கேட்ட இல்ல இனிமே உனக்கு நான் இப்படியேதான் தரிசனம் கொடுப்பேன்னு நீ இருந்துட்டேன்னா நான் எங்க போவேன்? அந்த பிரேம முகத்தை, அந்த கருணை நிரம்பின அந்த முகத்தை நான் இனிமே பாப்பேனா என் ஜன்மால? நீ அந்த ரூபத்துக்கு திரும்பி ஆவியா? மியூட் போடுவோம். கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தமிச்சாமி த்வம் த்ரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. விஸ்வமூர்த்தே, இந்த சஹஸ்ரபாஹுலாம் வேணாம்ப்பா. 1000ன்னு அர்ஜுனன் ஒரு கணக்குக்கு சொல்றானே தவிர அது 1000 கூட இல்ல, அது போயிட்டே இருக்கு, அது எண்ண கூட முடியல. சஹஸ்ரபாஹு, இந்த சஹஸ்ரபாஹு எல்லாம் வேணாம்ப்பா. நான் இருந்தா இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீ அப்படிலாம் சொல்லிடாத. எப்பவும் இந்த த்விபுஜனா இருப்பியே கண்ணனா, என்னை லாலன பண்ணுமே உன்னுடைய கரங்கள். அல்ல த்விபுஜனா நான் இனிமே ஆக மாட்டேன் போன்னா, சதுர்புஜனாகவாவது ஆக. தேனை வரூபேன சதுர்புஜேன, சதுர்புஜனாகவாவது ஆகுப்பா. நான் சமாளிச்சுக்கிறேன். ஏன்னா சதுர்புஜனா உன்னை பார்த்து பழகிடுது. ஏன்னா அர்ஜுனனுக்கு பழக்கம் சதுர்புஜனா கிருஷ்ணனை பார்த்து. அதுக்கும் என்ன காரணம்? பாகவதத்துல இதுக்கு வியாக்கியானம் இருக்கு. ஏன்னா அர்ஜுனனை பாக்குறச்செல்லாம் சதுர்புஜனா ஆயிடுவான் கிருஷ்ணன். ஏன்னா 2 கரங்களால அர்ஜுனனை லாலனை பண்ணி போறலையாம் கிருஷ்ணனுக்கு. 4 கரங்களால லாலனை பண்ணணுங்கிறதுக்காகவே சதுர்புஜன் ஆயிடுவான்னு பாகவதத்துல வியாக்கியானம். அந்த சதுர்புஜத்திலயாவது வாப்பா இத மறைச்சுண்டு அப்படின்னு இந்த கிரீட்டி சொல்றான். தேனை வரூபேன சதுர்புஜேன, சதுர்புஜனாகவாவது வா. எதுல பார்த்தா பீஷ்மாதிகள்லாம் சொல்றா த்விபுஜனா தான் இருக்கான்னு, 2 புஜத்தோட தான் இருக்கான்னு. ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும் எப்போதும் சதுர்புஜனாகவே தான் காட்சி. அதனால இந்த சஹஸ்ர ரூபத்தெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு அந்த உன்னுடைய அழகான அந்த சதுர்புஜ ரூபத்துல வா. தேனை வரூபேன சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. விஸ்வமூர்த்தே சஹஸ்ரபாஹு போறோம், அந்த சதுர்புஜனாக வா அப்படின்னு அர்ஜுனன் அந்த பயத்தால ஒரு ஸ்தோத்திரம். அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சதும் அடுத்தது 47வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் வாச்ச, பகவான் சமாதானம் பண்றான் அர்ஜுனனை. ஏன்னா என்னதான் விஸ்வரூபனா இருந்தாலும் பக்த வாத்சல்யம் இருக்கு இல்லையா, அதனால பகவான் சமாதானம் பண்றான் அர்ஜுனனை பார்த்து.
मया प्रसन्नेन तवार्जुनेदं रूपं परं दर्शितमात्मयोगात् तेजोमयं विश्वमनन्तमाद्यं यन्मे त्वदन्येन न दृष्टपूर्वं. பகவான் சொல்றான், என்னப்பா, என்ன அர்ஜுனா, ஏன் பயப்படுற? நீ தானே கேட்ட, நீ கேட்டதுனால நான் அடுத்த க்ஷணம் மறுப்பு சொன்னேனா? நான் மறுப்பு சொல்லாம நீ கேட்ட அடுத்த க்ஷணம் நான் எவ்வளவு முகமலர்ச்சியோட அர்ஜுனன் பாப்பாங்கிற ஆசையோட உனக்கு காமிச்சேன். மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம், என்னுடைய அர்ஜுனன் கேட்டானே அப்படிங்கிறதுனால பிரசன்னேன, எவ்வளவு பிரசன்னமான முகத்தோட கூட நானு விஸ்வரூபத்தை காண்பிச்சேன். என்ன எதுக்கு பயப்படணும்? பயப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். நிஜஸ்வரூபத்தை பாக்கணும் நீ ஆசைப்பட்ட, நான் காண்பிச்சிட்டேன். ஆனா என் மேலதான் தப்பு போல இருக்கு. கிருஷ்ணன் சொல்றான், நான் ஏதோ காமிக்கணுங்கிற ஒரு ஆர்ஜவத்துல நானும் காமிச்சிட்டேன். ஆனா நீ அதுக்கு அதிகாரியா இல்ல அனதிகாரியாங்கிறத கூட நான் யோசிக்காம காமிச்சதுதான் என்னுடைய தப்போ. இவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தை இதுக்கு எல்லையே இல்லை, இது பிரகாசமா இருக்கு அப்படி இப்படின்லாம் நீ என்னமோ சொல்றியே, இதை பார்க்க முடியலன்னு சொல்றியே. இத்தகைய விஸ்வரூபத்தை நான் இது வரைக்கும் யாருக்கும் காண்பிச்சது இல்லை அர்ஜுனா, அது உனக்கு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றான். ந வேத யஜ்ஞாத்யயனைர் ந தானைஹி ந க்ரியாபிஹி ந தபோபிருக்ரைஹி ஏவம் ரூபஹ சக்ய அகம் த்ரிலோகே த்ரஷ்டும் த்வதன்யேன குரு பிரஸ்வீராகா. இந்த ரூபத்தை நான் இது வரைக்கும் யாருக்குமே காட்டினது இல்ல. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஸ்வரூபங்கள் இருந்திருக்கு. இது யசோதைக்கு காண்பிச்சது மண்ணை தின்ன உடனே மண்ணை சாப்பிட்டுட்டியா வாயத்தர அப்படின்னு யசோதம்மா அங்க மிரட்டுறச்சே, அங்க என்ன விஸ்வாதாரனான ஒரு விஸ்வரூபம். இவ்வளவு மண்ணுன்னு ஒண்ணும் கிடையாது, அது சர்வமும் எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு ஆன வாயை திறந்து ஒரு விஸ்வரூபம் அங்க. அது ஜகத் ஆதார மூர்த்தி அப்படிங்கறதான ஒரு விஸ்வரூபம். அப்புறம் ஜகத் அந்தர்யாமி நான் அப்படின்னு காட்டினது ஒரு விஸ்வரூபம். அதுதான் துரியோதனாதிகளுக்கு நான் காட்டினது. அர்ஜுனா, உன் மனசுல இருக்கு இல்லையா அது, துரியோதனாதிகளுக்கு நான் விஸ்வரூபம் காமிச்சுட்டேன்னு. அவர்களுக்கு நான் காண்பிச்ச விஸ்வரூபம் என்ன தெரியுமா? சர்வாந்தர்யாமி நான். ஏன்னா யானைப்பட, குதிரைப்பட, தேர்ப்பட, காலாட்படன்னு எல்லாத்தையும் வச்சு 100,000 சிப்பாய்களை வச்சு, காவலர்களை வச்சு என்ன கைது பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்ச அந்த துரியோதனனுக்கு நான் எத்தகையவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நீ இவ்வளவெல்லாம் யானைப்பட, குதிரைப்பட, தேர்ப்பட, காலாட்படன் என்னென்ன காண்பிச்சியோ அத்தனைக்கும் அந்தர்யாமி நான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக எடுத்த ஒரு விஸ்வரூபம் அது. அது சர்வாந்தர்யாமியான ஒரு விஸ்வரூபம். நான் தான் ஜகத்கர்த்தா அப்படின்னு காண்பிச்ச ஒரு விஸ்வரூபம் பிரம்மதேவனுக்கு. பிரம்மதேவன் சர்வ மாடு கண்ணுகளையும் தன்னுடைய சிறுவர்கள் எல்லாம் பிரம்மதேவர் பிரம்மலோகத்துக்கு அழைச்சின்னு போயிட்டார். அழைச்சின்னு போன பிறகு அத்தனையும் தானே சிருஷ்டிச்சு பகவான் தானே அத்தனை மாடு கன்றுகளாக ஆகி அத்தனை சிறுவர்களாக ஆகி அப்ப பிரம்மமோகன லீல பண்ணி பிரம்மாவையே திணறடைக்க செஞ்சுட்டார். ஜகத்கர்த்தா நானே அப்படின்னு காண்பிச்ச ஒரு விஸ்வரூபம் இது. ஆனால் ஜகத்தே நான் அப்படின்னு காண்பிச்ச விஸ்வரூபம் அர்ஜுனா உனக்கு மட்டும். அது யாருமே இத்தகைய விஸ்வரூபம் பார்த்ததில்லை, உனக்கு மட்டும் காண்பிச்ச, வேற யாருக்குமே காட்டினதில்லை. ஏவம் ரூபஹ சக்ய அகம் த்ரிலோகே. காரணம் சக்கியம். ஏன்னா உனக்கும் எனக்கும் உள்ளதான சக்கியம். ஆனா இத பார்க்க முடியலன்னு நீ இப்ப பயப்படுற. திரஷ்டும் த்வதனன்யேன, இத பார்க்க முடியலன்னு நீ இப்ப பயப்படுறதுனால நீ ஒண்ணு வீரத்துல இப்ப தாழ்ந்தவன் என்னோ, இல்ல உனக்கு பயம் வந்துடுத்து அதனால நீ கோழை என்றோ, அப்படிலாம் இல்ல. ஆனாலும் நீ வீரன் தான். அர்ஜுனனை விட்டு கொடுப்பனா இந்த கிருஷ்ணன் விஸ்வரூபனாகவே இருந்தாலும். அதனால சொல்றான், குரு பிரவீராகா, நீ வீரன்டா. நீ ஏதோ நீ இப்ப பயந்துருந்ததுனால நீ ஏதோ உன்னுடைய வீரம் எல்லாம் போயிடுத்து மறுபடியும் சன்னியாசத்துக்கு போறேன்னு பழைய பாட்ட ஆரம்பிக்காத. நீ வீரன் தான். என்ன உனக்கு இத உடனே நான் காண்பிச்சிட்டதுனால, முன்ன ஆலோசனை இல்லாம படக்குன்னு அப்படி காண்பிச்சதுனால, நீயும் ப்ரிப்பேரா இல்லாததுனால உனக்கு இத பார்த்ததும் ஒரு பயம் வந்துடுத்தே தவிர அப்படி நீ பயப்படுவே ஆகில் அர்ஜுனா, நான் என்னுடைய பழையபடி அப்படியே ஆயிடுறேன்.
मात्येव्यता मा च विमूढभावो दृष्ट्वा रूपं घोरमीदृङ्गमेदं व्यपेतभिः प्रतिमना पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य रूपमिदं प्रपश्य இதோ பார் ஆயிட்டேன் பார் உன்னுடைய கண்ணனை ஆயிட்டேன் பார் ரூபமிதம் பிரபஷ்ய நீ பயப்படுற அர்ஜுனா நீ பயப்படுறதுனால நீ கேட்ட விஸ்வரூபம் தான் நீ கேட்ட விஸ்வரூபத்தை நான் எடுத்துட்டு மறுபடியும் புனஸ்துவம் மறுபடியும் பழையபடி ஆயிட்டேன் வியபேதபிஹி பிரீதமனாக புனஸ்துவம் ததேவ மே ரூபமிதம் பிரபஷ்ய ரூபமிதம் பிரபஷ்ய மறுபடியும் ஆயிட்டேன்ப்பா நான் மறுபடியும் சதுர்புஜனாக நீ என்ன விரும்பினியோ அது போலவே இங்க பாரு கண்ணனாக ஆயிட்டேன் இனிமே நீ ரெடாய் கிருஷ்ணான்லாம் கூப்பிடலாம் பாரு நான் ஆயிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக மறுபடியும் சதுர்புஜனாக பகவான் காட்சி கொடுத்ததும் சஞ்சய வாச்ச 50வது ஸ்லோகம் இத அப்படியே சஞ்சய் நாங்க சொல்றாள் விஸ்வரூபன் அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்ண மறுபடியும் அவன் கம்பீர குரல்ல நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்ல அதுக்கு அர்ஜுனன் மறுபடியும் எனக்கு இந்த விஸ்வரூபம் போறோம் நான் என்ன நீ என்ன பண்ண சொல்றியோ நான் பண்றேன்ப்பா இந்த விஸ்வரூபம் போறோம்னு ஒரு ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்துக்கு இணங்க பகவான் விஸ்வரூபத்தை எடுத்து சதுர்புஜனாக காட்சி கொடுக்கிறார் இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் दर्शयामास भूयः आश्वासयामास च भीतमेनो भूत्वा पुनः सौम्यवपुर्महात्मा அத்தகைய விஸ்வரூபன் என்ன பண்றான் ஆஸ்வாசயாமாச அர்ஜுனனை ஆஸ்வாசப்படுத்துறானாம் அர்ஜுனா பயப்படாத இதோ உன் கண்ணன் வந்துட்டேன் பார் அப்படின்னு அர்ஜுனனை தட்டி கொடுத்து அவனை ஆஸ்வாசம் பண்ணி ஆஸ்வாசயாமாச சபீதமேனோ பயந்திருந்த அர்ஜுனன் அந்த கண்ணனை பார்த்த உடனே கண்ணனா பார்த்த உடனே அப்பா அப்பா கண்ணா நான் யார்கிட்டயோ போய் அகப்பட்டுட்டேன் நல்ல வேளை நீ வந்து காப்பாத்தின அப்படின்னு சொல்றது போல அர்ஜுனன் பாக்குறான் நாம் கண்ணனை அவ்வளவு பீத்தி அடைஞ்ச அர்ஜுனனை ஆஸ்வாசயாமாச வந்துட்டேன் அர்ஜுனா நான் வந்துட்டேன் பயப்படாத பீத்தி அடையாத பயப்படாத அப்படின்னு அர்ஜுனனை ஆஸ்வாசப்படுத்தினான் அப்படின்னதும் அப்பாட அப்படின்னு ஆச்சா இப்பதான் அர்ஜுனனுக்கு வடவடவடன்னு நடுங்கிருந்த உடம்பு வேர்த்து விறுவிறுத்து போய் நாடிகள்லாம் தளர்ந்து இருந்த அர்ஜுனன் இப்ப கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்ததும் அப்பா அப்படின்னு பழைய நிலைக்கு நான் வந்தேனாலும் முதல்ல தன்னை பாத்துக்கிறான் முதல்ல ஏற இறங்க தன் சரீரத்தை தானே பாத்துக்கிறான் அர்ஜுன வாச்ச இருக்கு ஸ்லோகத்துல இருக்கு அடுத்து 51வது ஸ்லோகம் அர்ஜுனன் தன்னை தானே பாத்துக்கிறான்னு இருக்கு நான் முதல்ல நிலையில இருக்கேனாப்பா இத்தகைய காட்சிய பாத்துட்டேன்னு திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்கிருத்தः சச்சேதாः பிரகிருதிம் கதகாக அப்பா முதல்ல நான் நிலைமையில இருக்கேனாப்பா இப்படி தன்னை தானே பார்த்து திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் இதே மனுஷ ரூபத்துல நீ இருப்பா கிருஷ்ணா வேண்டாம்ப்பா இந்த விஸ்வரூபம் யாராவது நாளைக்கு பின்னாடி வந்து தெரியாம கேட்டுட்டா கூட காமிச்சிடாது தயவு செஞ்சு காட்டிடாது நான் கேட்டுட்டேன் காமிச்ச பத்தியா இந்த மாதிரி நாளைக்கு பிற்காலத்துல யாராவது வந்து எனக்கு விஸ்வரூபம் காட்டுன்னு கேட்டா மறந்து போய் கூட காமிச்சிடாது அன்னைக்கு அர்ஜுனன் எப்படி எந்த நிலைமையில அடைஞ்சான்னு என்ன ஞாபகம் வச்சுக்கோ மறந்து போய் கூட யார்ட்டையும் காமிச்சிடாது திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் இந்த மானுஷ ரூபம் இதுவே போற அவ்வளவு அழகா இருக்குது தவ சௌமியம் ஜனார்தனா சௌமியமா இருக்கு ரம்யமா இருக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு இதுவே போறோம் ஆனா இந்த மானுஷ ரூபமே போறோம் இந்த விஸ்வரூபம் வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னதும் இப்படி கிருஷ்ணன் பாக்குறான் அர்ஜுனன் என்ன அர்ஜுனா மானுஷ ரூபமா என்ன சொன்ன அப்படிங்கிற ரீதியில இப்படி பாக்குறாங்க என்ன சொன்ன ஸ்ரீ பகவானு வாச்சர் சுதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்ட்வானசியன் மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்க்ஷினகாக மானுஷ ரூபமா இவங்க என்ன சொல்றான் தேவர்கள் கிண்ணறர்கள் யக்ஷர்கள் எல்லாரும்
இந்த ரூபத்தை பாக்கிறதுக்காக தவம் கடக்கிறார்கள் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கு அதான் அர்த்தம். தர்ஷன காங்ஷிணகா நித்தியம் அவர்கள் தவம் கடக்கிறார்கள் இந்த ரூபத்தை. எதை பார்க்க? விஸ்வரூபமா? இப்ப காண்பிச்ச விஸ்வரூபமா அப்படின்னா இல்ல, இந்த கிருஷ்ண ரூபத்தையே. ஏன்னா எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண ரூபம் கூட கிடைச்சிடாது. ஏதோ உனக்கு கிடைச்சிருக்குங்கிறதுக்காக ஸ்வலபம்ங்கிறதுனால தானே இப்ப சொல்லிட்டான். உடனே மானுஷ ரூபம்னுட்டானே. அந்த ரீதியில பகவான் சொல்றான், மானுஷ ரூபம்னு சொல்றியே அர்ஜுனா, இந்த ரூபத்தை பாக்குறதுக்கே தேவதேவர்கள்லாம் அங்க தவம் கிடக்கிறார்கள். சுதுர்தர்ஷமிதம் ரூபம், இதம் ரூபம், இந்த ரூபத்தை பாக்குறதுக்கே திரஷ்டுவானசியன்மம பார்க்கணும்னு அத்தனை தேவர்கள் எல்லாம் காத்துன்னு இருக்கார்கள். நீ சொன்னது சரிதான். இது உனக்கு நான் சக்கான ஆன பிறகு உனக்கு அந்த சலுகை வந்துடுறது இல்லையா? அதனால நீ என்ன சொல்லிட்ட? மானுஷ சரீரம். பரவாயில்லடா, அர்ஜுனன் நீ தானே சொன்ன, போயிட்டு போ. ஆனா இந்த மானுஷ சரீரத்தை பார்க்கதான் நீ எதை மானுஷ சரீரம்னு சொன்னியோ, இந்த ரூபத்தை பாக்கிறதுக்கு தான் தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்ஷிணகா தவம் கிடக்கிறார்கள் தேவர்கள் எல்லாம் இந்த ரூபத்தை பார்க்கவே. ஏன்னா திவ்யமான ரூபம்ங்கிறது அவர்களுக்கு தெரியும். உனக்கு தெரியறதோ இல்லையோ அர்ஜுனா, அவர்களுக்கு தெரியும். ஏன்னா நான் உனக்கு கிடைச்சிட்டேன், அதனால உனக்கு தெரியறதோ இல்லையோ, ஆனா தேவர்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர்கள் இங்க 33 கோடி தேவர்களும் பிரத்யட்சமாகி மேலேந்து குருக்ஷேத்திர யுத்தத்தை பார்த்தார்கள்னு நமக்கு பாரதத்துல இருக்கு. குருக்ஷேத்திர யுத்தத்துல அவர்கள்லாம் எதை பார்க்கிறார்கள்னு நினைச்ச அர்ஜுனா? எதை பார்க்கிறார்கள்? ஏதோ நீ அர்ஜுனன் எப்படி கர்ணன் அடிக்கிறான், கர்ணன் எப்படி அர்ஜுனன் அடிக்கிறான், இல்ல துஷாசனனும் பீமனும் எப்படி சண்டை போட்டுக்கிறான், இதெல்லாம் பாக்குறதுக்காக தேவர்கள்லாம் இங்க கூடியிருக்காளா? நான் சாட்டையை எப்படி சொடுக்கிறேன், நான் கடிவாளத்தை எப்படி பிடிச்சுட்டு இருக்கேன், நான் எப்படி அங்க அதோ பாரு பீஷ்மர், அதோ பாரு துரோணர், கண்களை நான் எப்படி அசைக்கிறேன், இதெல்லாம் பாக்குறதுக்காக தான் இங்க 33 கோடி தேவர்களே. இது தேவர்கள் வரைக்கும் போக வேணாம், பீஷ்மரையே எடுத்துப்போம். பீஷ்மரையே இதை பாக்குறதுக்காக தான் அங்க வந்திருக்கார். பீஷ்ம ஸ்துதியில பீஷ்மர் சொல்றார், நான் மட்டும் பாண்டவர்கள் பக்கம் இருந்திருந்தா பார்த்த சாரத்தையும் அனுபவிச்சிருப்பேனா அப்படிங்கிறார் பீஷ்மர். ஏன்னா எதிரில இருக்கிறதுனாலதானே அந்த கண்ணன் அப்படி சாட்டைய சொடுக்கிட்டு இப்படி குதிரையினுடைய கடிவாளத்தை பற்றினது என்ன கண்கொள்ளா காட்சி. அர்ஜுனா உனக்கு கிடைச்சதா அந்த காட்சி, எனக்கு கிடைச்சதுங்கிறான் பீஷ்மர் சொல்றார். பீஷ்மஸ்தவராஜத்துல கடைசி அந்திம காலத்துல பீஷ்மர் பகவானை நோக்கி பிரபத்தி பண்றச்சே அர்ஜுனனை பார்த்து சொல்றான், உனக்கு கிடைக்கல இல்ல பார்த்த சாரதி தரிசனம், எனக்கு கிடைச்சது. நான் எதிரில நின்னு எப்படி அழகா எப்படி கண்ணன் சாட்டைய சொடுக்கிறான் அப்படின்னு. இதி மதி ரூப கல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாஸ்வத புங்கவே விபூம்னி அப்படி அனுபவிச்சேன் நானு. அத்தகைய கண்ணனுக்கு எல்லாம் திவ்யம்னு பீஷ்மர் புரிஞ்சுட்டு இருக்கார் நன்னா கிருஷ்ணனை. இது மானுஷ ரூபம்னு அர்ஜுனன் சொல்லிட்டான். ஆனா பீஷ்மருக்கும் அங்க கண்ணனுடைய முகமெல்லாம் வேர்வைன்னு மெனக்கட்டு சொல்றார். பீஷ்ம ஸ்துதியில சொல்றார், திரிபுவன கமலம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலக குலாவ்ருதானநாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யா. விஜய சகே அல்ல விஜய சகாக்கு வபுர் அலக குலாவ்ருதானநாப்ஜம், அலக்கங்கள்லாம் அப்படி மேலையும் கீழியும் போயிட்டு வர முகமெல்லாம் முத்தா வேர்வை. அந்த வேர்வையை தொடச்சுக்கணுங்கிறது கூட அவகாசம் இல்லை. ஏன்னா அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணணும். அப்படி வரக்கூடிய அந்த விஜய சகா, ஏன்னா அந்த வேர்வை வருது, பிரம்மத்துக்கு போய் வேர்வை வருமானு கேட்காத. ஏன்னா எனக்கு அர்ஜுனன்ட்ட தானே இதெல்லாம் பேசுறார் பீஷ்மர். ஏன்னா கீதோபதேசமே கிருஷ்ணன் பண்ணிருக்கான், அவனே பரபிரம்மம்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். பிரம்மத்துக்கு என்ன தாத்தா புதுசா வேர்வை சொல்றேன்னு கேட்காத, திவ்யமான வேர்வைன்னு அந்த வேர்வையும் திவ்யம்னுட்டார். அப்படி திவ்யம்னு பீஷ்மரே புரிஞ்சுட்டு இருக்காரு இல்லையா? அத்தகைய இந்த ரூபத்தை தேவர்கள் புரிஞ்சுட்டு இருக்கார்கள்னு சொல்றதுல என்ன ஆச்சரியம்? அதனால இங்க கிருஷ்ணன் சொல்றான், தேவ அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்ஷிணகா. விஸ்வரூபம் வரைக்கும் போவேனா அர்ஜுனா? நீ மானுஷ ரூபம்னு நீ எதை சொன்னியோ இந்த மானுஷ ரூபத்தையே பாக்குறதுக்கு அங்க தவம் கிடக்கிறார்கள். நீ மானுஷ ரூபம்ட்ட ரொம்ப சுலபம். சரி பரவாயில்ல என் சக்கா, நீ சொல்லிட்ட பரவாயில்ல. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நான் எதுக்கு உனக்கு கிடைச்சிருக்கேன் தெரியுமா? இவ்வளவு தூரம் நீ சொன்னாலும் என்ன அபச்சாரம் பண்ணிட்டேன், நம்ம க்ஷமாபணம் பண்ணு அப்படின்னு எல்லாம் சொன்னியே. ஆனாலும் நான் எதற்காக உனக்கு இவ்வளவு தூரம் சலுகையா இருந்தேன், உன் கூட நான் இவ்வளவு தூரம் ஸ்நேக பாவத்தோட பழகினேன்னா பக்தி. அது உன்கிட்டக்கு இருக்குடா.
உன் மனசு பூரா, ஏன்னா வெளியில அர்ஜுனன் இப்படி பழகிறானே தவிர மனசு பூரா கிருஷ்ணன் மேல அத்தகைய பிரேம, அத்தகைய பக்தி அது அர்ஜுனனுக்கு இருக்கிறதுனாலதான் இங்க பகவான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றான், நான் எதுக்கும் கிடைக்க மாட்டேன், பக்திக்கு மட்டும்தான் கிடைப்பேன். நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சைஜ்யயாகா சக்ய ஏவம் விதோ திரஷ்டோ கோ கோ திரஷ்டவானசி மாம் ததாகா. நாகம் வேதைஹி, நல்ல வேதாத்தியனம் பண்ணிட்டு ஒருத்தன் வந்துட்டானாகில், இவன் நல்ல வேதாத்தியனம் பண்ணிருக்கான் அப்படின்னு நான் என்ன கொடுத்துடுவேன்னு நினைச்சியா? கொடுக்க மாட்டேன். நாகம் வேதைஹி, நன்ன தபசு பண்ணிட்டு நன்ன தபசே கதின்னு இருந்து தபஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வந்தா அவனுக்கு நான் என்ன கொடுப்பேன்னு நினைச்சியா? கொடுக்க முடியாது. என்ன தபசா, நிறைய தான தர்மம் பண்ணின ஒருத்தனுக்கு இவன் நல்ல தானம் பண்றானே, இவன் நல்ல தான வீரனா இருக்கானே அப்படிங்கறதுக்காக அவனுக்கு நான் என்ன கொடுத்துருவேன்னு நினைச்சியா? ந தானேன வேதத்துக்கோ தபசுக்கோ தானத்துக்கெல்லாம் நான் என்ன கொடுக்க மாட்டேன். சக்கிய ஏவம் விதோ திரஷ்டோ. ஆனா நம்மளுடைய சக்கியத்துக்கு உன்னை கொடுத்தேன். காரணம் உன்னிடத்துல இருக்கிற பக்தி தான். அந்த பக்திக்காக தானே நான் கொடுத்தேன். இது எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் இருக்கு. ராவணனை போல வேதாத்தியனம் பண்ணவன் இல்ல, ஆனால் அவனுக்கு பக்தி இல்ல, அதனால ராவணனால ராமபிரான அடைய முடியல. நாகம் வேதைஹி, ஹிரண்யனை போல தபசு பண்ணவன் இல்ல, ஆனாலும் அவனுக்கு அந்த பக்தி இல்லாததுனால அவனாலையும் பகவான் அடைய முடியல. ந தபசா, கர்ணனை போல தானம் பண்ணவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஆனாலும் அந்த தானம் கிருஷ்ணன் அவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியல இல்லையா. ந தானேன இதெல்லாம் போக அர்ஜுனனுடைய சக்கியம் கிருஷ்ணனை சம்பாதிச்சு கொடுத்துடுது. அந்த சக்காங்கிற ரீதியில இருக்கக்கூடிய அந்த பக்தி, அந்த அர்ஜுனனுடைய பக்தி கிருஷ்ணனை கொடுத்துருது இல்லையா. சக்கிய ஏவம் விதோ திரஷ்டோ கோ கோ திரஷ்டவானசி மாம் யதாகா. அந்த பக்திக்கு மட்டும்தான் நான் வசமாறேனே தவிர வேதத்துக்கோ தபசுக்கோ தானத்துக்கோ எல்லாம் நான் வசமாக மாட்டேன். அதனால அந்த பக்திங்கிறது உன்னிடத்துல இருக்கு அர்ஜுனா. பக்தியா த்வனன்யயா சக்யா அஹமே வம் விதோர்ஜுனா. உனக்கு அந்த பக்தி இருக்குப்பா, நீ ஏதோ இல்லைன்னு நினைச்சிண்டியா? உனக்கு இருக்கு, இருக்கிறதுனாலதானே நான் உனக்கு கொடுத்தேன். நீ ஏதோ நமக்கு பக்தியே இல்ல, கிருஷ்ணன்ட்ட அபச்சாரம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறிய? உனக்கு அந்த சக்கியங்கிற அந்த ஒரு பாவத்துல, ஸ்நேக தர்மத்துல நீ அதெல்லாம் பண்ணினாய். உனக்கு நான் இல்லாம ஒரு க்ஷணம் உன்னால இருக்க முடியறதா அர்ஜுனா? ஒரு நிமிஷம் என்ன பார்க்கலன்னா கூட உன்னால இருக்க முடியறதா? அது என் உன்னுடைய கண்கள் எப்பவும் கிருஷ்ணான்னு என்னையே தேடுறது, உன்னுடைய வாய் எப்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு என்னையே கூப்பிடுறது, உன் மனசு அனவரதமும் கிருஷ்ண சிந்தனையாவே இருக்கு. ராஜாதி ராஜன், நீ குருவம்சத்துல வந்தவன், தர்மபுத்திரனுடைய தம்பி. அது எவ்வளவோ லோகங்களுக்கு போய் எவ்வளவோ பிரபாவங்கள் எல்லாம் காண்பிச்சு நீ எவ்வளவோ ராஜ்யங்கள் சம்பாதிச்சுன்னு வந்திருக்காய். ஏன்னா உலூபிய கல்யாணம் பண்ணினதுனால நாக்க லோகமே அர்ஜுனனுக்கு தான், சித்ராங்கதாவை கல்யாணம் பண்ணினதுனால அந்த மணிப்பூர தேசமே அர்ஜுனனுக்கு தான், சுபத்ரைய கல்யாணம் பண்ணினதுனால துவாரகையே அர்ஜுனனுக்கு தான். இருந்த போதிலும், அவ்வளவு ராஜாதி ராஜனா இருந்த போதிலும் உனக்கு வேண்டியதெல்லாம் என்ன? கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன், அவ்வளவுதானே நீ இருந்த. பக்தியா த்வனன்யயா சக்யா அஹமேவம் விதோர்ஜுனாகா. அர்ஜுனா, அத்தகைய பக்திக்காக தான் நான் உனக்கு என்ன கொடுத்தேன். ஞாதும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபாகா. எதுக்காக அர்ஜுனன் சுபத்ரையை கல்யாணம் பண்ணினா? ஏன்னா அப்படி கல்யாணம் பண்ணிண்டாலாவது கிருஷ்ணன் எப்போதும் தான் கூட இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஆசையில தானே. அத்தகைய பக்திக்கு நான் ஏன் வசமாக மாட்டேன்? பக்தியாத்வனன்யயா, அனன்ய பக்தி உனக்கு இருக்கு இல்லையா அர்ஜுனா? அத்தகைய உன்னுடைய பக்திக்காக தான் நான் என்ன கொடுத்தேன். அதனால நீ அபச்சாரம் அப்படி இப்படின்லாம் நினைச்சுண்டு நீ பழையபடி ஆகுப்பா. கிருஷ்ணன் சொல்றான், நீ பழையபடி ஆகு. நீ ஏதோ நான் பகவான் ஆக்கணும்னு நினைச்சுண்டு நீ ஏதோ மாதிரி கிளம்பி இப்ப போயிடாத. நீ பழையபடி என்கிட்ட எப்படி அப்படி இருந்தாதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏ கிருஷ்ணா, ஏ சகே, ஏ யாதவான் நீ கூப்பிடுறதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ அப்படியே கூப்பிடு. அத்தகைய பக்திக்காக நான் உனக்கு என்ன கொடுத்தது போல யார் யார்கள்லாம் என்னிடத்துல அப்படி அனன்ய பக்தி, அனன்ய பிரேம, அத்தகைய பிரேமையோட கூட பக்தியோட கூட யார் யாரெல்லாம் என்னிடத்துல இருக்கார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நான் என்ன கொடுக்கிறேன் அப்படின்னு 55வது ஸ்லோகத்துல சொல்றான். மத் கர்ம கிருத்மத் பரமோ மத் பக்தி
மத்பக்தः சங்கவர்ஜிதः நிர்வைரः சர்வபூதேஷு கோ யஸ்ஸ மாமேதி பாண்டவாக. யாரு ஒருத்தன் அந்த தூய பக்தியில ஈடுபடுறானோ, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மனசுல எந்த ஒரு ஆசா பாசம் அது இதுக்காக இது அதுக்காக இதுன்னு பலாவிசந்தியோட பண்ணாம உண்மையான பிரேமையோட கூட. அர்ஜுனனுக்கு என்ன பலாவிசந்தி இருந்தது? கிருஷ்ணன்ட்ட இப்படி எல்லாம் பழகினானே அர்ஜுனன், ஏதாவது கண்ணா எனக்கு இதை கொடு அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் அர்ஜுனன் எதையாவது கேட்டிருக்கானா? விஸ்வரூபம் கொடுன்னு கேட்டதை தவிர. அப்படி மனசுல நிஷ்பலமாக பழகினா இல்லையா கிருஷ்ணன் கிட்டக்க, அப்படி மனசுல எந்த பலாவிசந்தியும் இல்லாம தூய்மையான பிரேமையா உன்னை போல அர்ஜுனா, உன்னை போல யார் என்னிடத்துல அத்தகைய தூய்மையான பிரேமையோட கூட என்னிடத்துல பழகிறார்களோ, இந்த சர்வபூதேஷு இந்த ஜகத்துல சர்வத்திலையும் எந்த பேதமும் இல்லாம எந்த பாகுபாடும் இல்லாம என்னுடைய பக்தர்கள் மத்பக்தஹ சங்க வர்ஜிதஹ மத்பக்தஹ என்னுடைய பக்தர்கள் நாசமடைய மாட்டார்கள், என்னுடைய பக்தர்கள் என்னையே வந்து அடைவார்கள். நிர்வைரக சர்வபூதேஷு கோ யஸ்ஸ மாமேதி பாண்டவாக. பாண்டவான பாண்டு பையா, பாண்டவனுடைய மகனே நீ தெரிஞ்சுக்கோ, என்னுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் மாமேதி பாண்டவா என்னையே வந்து அடைவார்கள். உன்னை போல யாரு மனசுல எந்த பலாபிஷந்தியும் இல்லாம தூய்மையான ஒரு சக்கிய பாவத்தோட கூடவோ இல்ல பிரேம பாவத்தோட கூடவோ என்னை எப்படிலாம் நினைச்சு பக்தி பண்றார்களோ அவர்கள் என்னை வந்து அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் இதோட பூர்த்தியாவது. மேற்கொண்டு 12வது அத்தியாயம் பக்தி யோகம். சாங்கிய யோகம் பார்த்துட்டோம், கர்ம யோகம் பார்த்தோம், ஞான யோகம் பார்த்தோம், அதுக்கு நடுவுல பிரம்ம வித்யெல்லாம் பார்த்தோம். அடுத்தது பக்தி யோகம். அத்தகைய பக்தி தன்னிடத்துல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பகவானே இப்ப சொல்லி கொடுக்கிறான். அதுதான் 12வது அத்தியாயம் பக்தி யோகம். அதனால நாளைக்கு பக்தி யோகத்துக்கு உள்ள புகுவோம். அடி